அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல ஒரு அருமையான ஆக்ஷன் த்ரில்லர் கொரியன் டிராமா தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸோட நேம் விஜிலாண்டி. 2023 தான் இதை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதோட ஒன்லைன் ஸ்டோரி ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸ்ல பார்த்ததால இப்போ டைரக்டா கதைக்குள்ள போவோம். கதையோட ஆரம்பத்திலேயே ஒரு கோர்ட்டை தான் காட்டுறாங்க. அங்க ஒரு சின்ன பையன் சோகமா உட்காந்துருக்கான். இவனோட பேரு ஜியாங். இந்த ஜியாங்கோட அம்மாவை ஒரு ரவுடி போதையில அடிச்சு கொலை பண்ணிருப்பான். அதுக்கான சாட்சி இவன் தான். அதை பத்தின கேஸ் தான் இப்ப நடந்துட்டு இருக்க. மென்டலி ப்ராப்ளம் இருக்கிறதா சொல்லி ஒரு பொய்யான எவிடன்ஸ் ரெடி பண்ணவும் அவனை குறைஞ்சபட்ச தண்டனையா 3 வருஷம் மட்டும் தான் தண்டனை கிடைச்சிருக்கும். அதுக்காக அவனை கூட்டிட்டு போகும்போது அந்த ரவுடி அந்த பையனை நக்கலா பார்த்துட்டு போக அவனுக்குள்ள ஒரு எண்ணம், தான் அம்மா இறந்து போனதுல வருத்தமாவே இருந்தாலும் அவங்கள கொலை பண்ண கொலைக்காரனுக்கு சரியான தண்டனை கிடைக்கலன்னு சொல்லி ஒரு எண்ணம். அப்படியே கட் பண்ணா 12 வருஷத்துக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க. இப்போ ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு பஸ் வர அதுக்குள்ள அந்த ரவுடி ஏறான். அந்த பஸ்ஸோட டிரைவரை அடிக்கிறான். ஏன்னா இந்த ரவுடி பண்ண தப்புக்கு அகைன்ஸ்டா இந்த டிரைவர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாரு. அதுக்காக தான் அவனை அடிச்சிட்டு இருக்க. அந்த பஸ்ல இருக்க ஆளுங்களா அதை பார்த்து ரொம்ப பயந்து போறாங்க. அந்த ரவுடியும் எனக்கு அகைன்ஸ்டா யாராவது ஏதாவது பண்ணா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், என்ன சட்டத்தாலேயே போலீஸாலையும் கூட எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பஸ்ல இருந்து இறங்கவும் தூரத்துல இருந்து அவனை யாரோ ஒருத்தர் முகம் தெரியாம பார்த்துட்டு இருக்கதை பார்க்க அந்த ரவுடியா அங்க இருந்து கிளம்புறான். அப்ப அந்த முகம் தெரியாத ஆளு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வர. ரவுடி அதை பார்த்துட்டு நீ யாரு எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருக்கன்னு கேட்கவும் 18 கேஸ்ல குற்றவாளியா இருக்க நீ எந்த ஒரு தண்டையும் கிடைக்காம எப்படி ஒரு சுதந்திரமா சுத்தி இருக்கன்னு கேட்கவும் அதுக்கு அந்த ரவுடியும் நான் குற்றவாளி இல்லைன்னு சட்டமே முடிவு பண்ணிடுச்சு, அதை கேட்க நீ யாரடான்னு சொல்லிட்டு அந்த பையனை அடிக்க போக அவன் ஒரே அடிதான் ஆளு சுருண்டு விழுந்துருவான். அதுக்கப்புறம் திரும்பி எதிர்த்து அவன் அடிக்க போகவும் 2 பேருமே மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. அப்படி சண்டை போட்டதுல அந்த டான் அவனை சமாளிக்க முடியல. அவன் பாக்கெட்ல ஒரு கம்பி இருக்கும். அந்த கம்பி எடுத்துட்டு அந்த பையனை அடிக்க ட்ரை பண்ணவும் அவன் டான் கிட்ட இருந்து அந்த கம்பியை வாங்கி என் குடும்பத்தை அழிச்சதே நீதான் சொல்லிட்டு அந்த டானோட முகத்தையே குத்தி உடைச்சிட்டு அங்க இருந்து தன்னோட வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்க சில போட்டோவை பார்க்கும் போதுதான் இந்த பையன் யாருன்னு தெரியுது. இது வேற யாரும் இல்ல, 12 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ரவுடியால தான் அம்மாவை இழந்த ஜியாங் தான். இவன் தான் நம்ம சீரிஸோட ஹீரோ. இப்ப கட் பண்ணா ஒரு போலீஸ் அகாடமி தான் காட்டுறாங்க. அங்கதான் ஜியாங் இப்போ ஒரு ஸ்டூடெண்டா இருக்கு. அப்ப கிளாஸ்ல ப்ரொஃபசர் பாடம் நடத்திட்டு இருக்காரு. சவுத் கொரியன் போலீஸ் கடந்த 3 வருஷத்துல மட்டுமே 198 கேஸஸ் சால்வ் பண்ணதா சொல்ல அப்ப மின்னுங்கிற அங்க இருக்க இன்னொரு ஸ்டூடெண்ட்டும் நம்ம போலீஸ் 98% கேஸை கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் எதனால குற்றங்களை கட்டுப்படுத்த முடியல, அது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு தான் இருக்குன்னு சொல்லவும் அதுக்கு ஜியாங்கோ ஏதாவது ஒரு கேஸ்ல போலீஸ் ஒரு குற்றவாளி அரெஸ்ட் பண்ணும்போது அதை அவன் பண்ற முதல் குற்றமா இருக்காது, அதுக்கு முன்னாடி அவன் நிறைய குற்றங்களை பண்ணியிருப்பான்னு சொல்லவும் ப்ரொஃபசர் அவங்க 2 பேரும் பேசுறதை கேட்டு பேசாம இது ஒரு அசைன்மெண்டா நீங்க எடுத்துக்கோங்க, எதனால குற்றங்களை கட்டுப்படுத்த முடியல அதுக்கான காரணம் என்னவா இருக்குமோ அதை உங்க ஒப்பீனியனை வச்சு நீங்களே ஒரு அசைன்மெண்டா எழுதுங்கன்னு சொல்லப்போம். இப்போ அந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜூடோ கிளாஸ் தான் ஆரம்பிக்குது. அங்க ஜியாங்க மின்னு தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ப்ரொஃபசரும் வராரு. அப்ப ஜூடோ மாஸ்டர் இந்த மின் ஜியாங் 2 பேருமே படிப்புல மட்டும் இல்ல சண்டை போடுறதுல நல்ல திறமைசாலியா தான் இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு சண்டை போடுறாங்கன்னு சொல்லவும் அந்த ஜூடோ மேட்ச்ல கடைசியில ஜியாங் தான் வின் பண்ணவும் இந்த ஜியாங்கும் இன்னும் என்னதான் படிப்புலயும் சண்டை போடுறதுலயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியாவே இருந்தாலும் இவங்க நல்ல நண்பர்கள் கூட. இப்ப வீக்கெண்ட் டைம் போலீஸ் அகாடமில வீக்கெண்ட் ஆனா லீவ் கொடுத்துருவாங்க. அதனால அங்க இருக்கிற பசங்க தான் சொந்த ஊருக்கு பேரண்ட்ஸா பார்க்க போலாம். அதுக்காக தான் மின்னு ஒரு பஸ்ல இருக்கும் போது இன்டர்நெட்ல ஒரு நியூஸ் தான் பார்த்துட்டு இருக்கான். அதான் நம்ம ஹீரோ ஜியாங் அந்த ரவுடியோட முகத்தை உடைச்சிருப்பானே அந்த கேஸ் தான் இன்டர்நெட்ல படிச்சிட்டு இருக்கும் போது அங்க ஜியாங் வர. இந்த ஜியாங்கும் மீனுக்கும் காமனா ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான். அவன் அங்க வரான். நமக்கு தான் வீக்கெண்ட் வந்துருச்சு, எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளப் இருக்கு, அங்க நம்ம போலாமான்னு சொல்லி 2 பேரும் இன்வைட் பண்ண. அதுக்கு ஜியாங் என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டு தன்னோட வீட்டுக்கு போகவும் போற வழியில ஒரு பாட்டிமா ஒரு தள்ளு வண்டியில அட்டைகளை கொண்டு போகவும் அதுல இருக்க சில பொருளுங்க கீழே விழுந்துரும். ஜியாங் தான் அதை எடுத்து வைக்க உதவி பண்ண. அந்த பாட்டிமாவும் கையில கொஞ்சம் சாக்லேட் தருவாங்க. அதை வாங்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்தவன் நியூஸை பார்த்துட்டு சில கேஸை பத்தி இன்டர்நெட்ல செக் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி செக் பண்ணும்போது டிவில பார்த்த நியூஸ் மூலமா ஒரு கேஸ் தெரிய வருது. யாரோ 2 பேர் பண்ண தப்புக்கு எதிராக ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாரு. ஆனா அவர் அடிச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருப்பாங்க. அதனால சரியான எவிடன்ஸ் இல்லங்கிறதால அந்த 2 பேருமே கேஸ்ல இருந்து வெளியில வந்திருப்பாங்க. வெளியில வந்தவங்க அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த பர்சன் இருக்கார்ல அவரோட வீட்டுக்கு அடிக்கடி போய் தொலை பண்றாங்க. அதோட அவங்க வீட்டு வாசல்ல யூரின் அடிச்சிட்டு வந்துருவாங்க. இது முதல் கேஸ். அடுத்து இன்டர்நெட்ல செக் பண்ணது மூலமா ஒரு டாக்டர் தாங்கிட்ட வர பேஷன்ஸ் மயக்கத்துல இருக்கும்போது அவங்கள அபியூஸ் பண்ணிருப்பாரு. ஆனா அவர் பண்ண தப்புக்கு எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லங்கிறதால அந்த டாக்டரின் நிரபராதன்னு சொல்லி விடுவிச்சிருப்பாங்க. அந்த 2 கேஸுமே ஹீரோ பார்த்துட்டு அதை பத்தின எல்லா டீடைல்ஸையும் நோட் பண்ணிட்டு தன்னோட ஊட்டியை மாட்டிட்டு நைட் டைம் கிளம்பவும் இப்ப கட் பண்ணா ஒரு அம்மாவையும் பையனை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ நோட் பண்ண முதல் கேஸ் இதுதான். இப்ப அவங்களோட வீட்டுக்கு வெளியில 2 பேரும் வந்து கலட்டா பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த லேடியோட ஹஸ்பண்ட் இவங்களுக்கு அகைன்ஸ்டா தான் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாரு. அதனாலதான் அவர் அடிச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருப்பாங்க. அவர் ஹாஸ்பிட்டல் இருக்க டைம் அவங்க குடும்பத்துக்கு வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. அம்மாவை அவங்க தொல்லை தாங்க முடியலன்னு அங்க இருக்க விண்டோவை க்ளோஸ் பண்ணவும் அந்த 2 பேருமே அந்த விண்டோவை உடைச்சிட்டு வேணும்னே அங்க யூரின் போறாங்க. அப்பதான் அந்த விண்டோவை மறைக்கிற மாதிரி இடையில ஒரு போர்டு வருது. இது யாரு பண்ணதுன்னு பார்த்தா அங்க ஹீரோ தான் வரவும் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த போர்டு அப்படியே நவுந்து போக அம்மாவும் பையனும் யார் அந்த போர்டு எடுத்தான்னு பார்க்கல. அதுக்கு பதிலாக அவங்கள கலட்டா பண்ண வந்திருப்பாங்க 2 பேரும். அவங்க 2 பேருமே முகத்துல ரத்த காயத்தோட அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கற மாதிரி இருக்கவும் இது நம்ம ஹீரோட வேலை தான். அப்படியே கட் பண்ண ஒரு கிளினிக்கை தான் காட்டுறாங்க. அங்க ஒரு டாக்டர் தாங்கிட்ட ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் பேஷண்ட்டை மயக்கம் போட வச்சு அவங்க மயக்கத்துல இருக்கும் போது அபியூஸ் பண்ண ட்ரை பண்ணும் போது அப்ப அந்த கிளினிக்கோட டோரை உடைச்சிட்டு ஹீரோ அங்க வர. அந்த டாக்டர் பண்ற வேலை தெரிஞ்சு அவனையும் அடிக்கும். அப்பதான் அந்த இடத்துல ஒரு சிசிடிவி கேமரா இருக்கிறத பார்த்துட்டு தான் மாட்டிக்க கூடாதுன்னு அந்த கேமராவையும் அந்த ஃபுட்டேஜுக்கான ஹார்ட் டிஸ்கையும் எடுத்துட்டு அங்க இருந்து தன்னோட வீட்டுக்கு வந்த ஹீரோ அந்த
பாட்டிமா கொடுத்த சாக்லேட் தான் சாப்பிட்டு இருக்கவும் இப்ப கட் பண்ண ஒரு ரிப்போர்ட்டரை காட்டுறாங்க. இவங்க பேரு மீன். ஒரு டிவி சேனல்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவன் அந்த டிவி சேனலோட மேனேஜரை வந்து மீட் பண்ணி என்கிட்ட ஒரு நியூஸ் இருக்கிறதா சொல்ல மேனேஜர் என்ன நியூஸ்னு கேக்குறாரு. நம்ம ஹீரோ என்னதான் தான் அடையாளம் தெரியாத மாதிரி தப்பு பண்ணி தண்டனை கிடைக்காம சட்டத்துல இருந்து தப்பிச்ச ஆளுங்களை அடிச்சிட்டு இருந்தாலும் அதெல்லாம் நியூஸ்லயும் வந்திருக்கும். அதெல்லாம் இந்த ரிப்போர்ட்டர் கிமும் நோட் பண்ணிருப்பாங்க. அது மூலமா யாரோ ஒருத்தன் தப்பு பண்ணி தண்டனை கிடைக்காம சட்டத்துல இருந்து தப்பிச்ச ஆளுங்களை தேடி போய் அடிச்சிட்டு இருக்கான். இதையே நம்ம ஒரு பெரிய நியூஸ் ஆக கூடாதுன்னு கேட்க அதுக்கு அந்த மேனேஜரும் யாரோ ஒருத்தன் சட்டத்தால தண்டனை கொடுக்க முடியாத ஆளுங்களை தான் அடிச்சிட்டு இருக்காங்க. அதை கண்டிப்பா ஒருத்தனா தெரியுமா வேற வேற ஆளுங்களா கூட இருக்கலாம்ல, இதெல்லாம் ஒரு கோ இன்சிடென்டா கூட இருக்கலாம்னு சொல்ல அதுக்கு அந்த ரிப்போர்ட்டர் கேமோ நான் ரீசெண்டா நடந்த இந்த 3 கேஸையும் கம்பேர் பண்ணி பார்த்தேன். அந்த 3 பேரையும் அடிச்சது யாரோ ஒருத்தன் தான். ஏன்னா இவங்க 3 பேருமே தப்பு பண்ணி சட்டத்துல இருந்து தப்பிச்ச ஆளுங்க. அதோட முக்கியமா இவங்க அடிவாங்கின டேட் எல்லாம் பார்க்கும்போது வீக்கெண்ட், அதாவது சனி ஞாயிறுல மட்டும் தான் யாரோ ஒருத்தன் வந்து இவங்களை அடிச்சிருக்கான். இது கண்டிப்பா எவனோ ஒருத்தன் பண்ற வேலை. இது நம்மளால ஒரு பெரிய நியூஸ் ஆக்க முடியும்னு சொல்ல ஆனா மேனேஜர் அதை ரொம்ப பெருசா எடுத்துக்கல. அதை கிம்மும் நீங்க இந்த கேஸ் எடுத்துக்கலனா என்ன, இது மேல இன்ட்ரெஸ்ட் இருக்க வேற ஏதாவது டெலிவிஷனுக்கு கொடுக்கறதாங்கிறத கிளம்பும் போது அந்த மேனேஜர் தடுத்து நிறுத்துறாரு. இந்த கேஸை வச்சு நீயே ஒரு ப்ரோக்ராம் பண்ணு, அதுக்காக எதுவும் பேர் வச்சிருக்கியான்னு கேட்க அது கிம்மும் இந்த ப்ரோக்ராமோட பேரு விஜிலாண்டின்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி இப்ப போலீஸ் அகாடமில இருக்க ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ ஒரு ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட்டு இருக்கும் போது அங்க உள்ள ஒரு டிவில ஒரு ப்ரோக்ராம் டெலிகாஸ்ட் ஆகுது. அது கிம்மோட விஜிலாண்டி ப்ரோக்ராம் தான். அதுல யாரோ ஒரு பர்சன் சட்டத்துல தப்பிச்ச ஆளுங்களை தேடி தேடி போய் அடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லி அந்த ப்ரோக்ராம்ல சொல்லவும் நம்ம ஹீரோ ஒரு அம்மாவுக்கும் பையனுக்கு உதவி பண்ணிருப்பார்ல, அந்த லேடியை டிவி சேனல் சேர்ந்தவங்க இன்டர்வியூ பண்றாங்க. அதுல தனக்கு உதவி பண்ண நபரோட முகத்தை தான் பார்க்கணும். அந்த நபர் எங்களுக்காக சண்டை போட்டாரா இல்லனா வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த 2 பேரோட சண்டை போட்டாரான்னு தெரியல. இருந்தாலும் அவருக்கு நாங்க சொல்ல வேண்டியது நன்றின்னு மட்டும் சொல்ல அந்த ப்ரோக்ராமரை பார்த்த மீன் அவன் கரெக்டா தான் பண்றான். தப்பு பண்ண குற்றவாளிக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும்னு அந்த விஜிலாண்டிக்கு சப்போர்ட் பண்ணவும் அப்ப கூட இருக்கிற ஃப்ரெண்டோ நீ அமைதியாரு, இப்ப நம்ம எங்க இருக்கன்னு தெரியுமா போலீஸ் அகாடமி, இங்க நம்ம இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லவும் அப்ப ப்ரோக்ராம பார்த்த ஹீரோவும் அதுல தன்னை பத்தி தான் பேசுறதாவும் எப்படி தான் பண்ற விஷயங்கள்லாம் டிவி வரைக்கும் போச்சுன்னு சொல்லி யோசிக்கவும் அதே டைம் சவுத் கொரியால விஜிலாண்டிங்கிற ப்ரோக்ராம் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு. அது மூலமா அந்த டிவி சேனலோட டிஆர்பி அதிகமாக மேனேஜர் ரொம்பவே ஹாப்பியா இருக்காரு. கிம்மோ இதுக்கே அதிர்ச்சியான எப்படி இதை விடவும் பல விஷயங்கள் நமக்காக காத்துட்டு இருக்குன்னு சொல்ல இப்ப கட் பண்ணா மறுபடியும் போலீஸ் அகாடமி தான் காட்டுறாங்க. அங்க ப்ரொஃபசர் மின்னுக்கும் ஜியாங்கு ஒரு வேலை கொடுத்திருக்காரு. அதாவது இது வரைக்கும் நடந்த போலீஸ் கேஸ் எல்லாத்தையுமே ஒரு சர்வர்ல அப்லோட் பண்ற வேலை தான். அந்த வேலையை தான் மின்னும் ஜியாங்கும் பார்த்துட்டு இருக்காரு. ஜியாங்கு அப்பதான் ஒரு கேஸ பத்தி தெரிய வருது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததாவும் அந்த ஆக்சிடென்ட்ல 2 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு நபர் இறந்து போனதாவும் இன்னொரு நபர் அடிபட்டு உயிருக்கு போராடுறதாவும் தெரிய வர ஹீரோ அந்த கேஸ பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணவும் இப்ப அந்த கேஸ்ல ஆக்சிடென்ட் பண்ண நபர் தான் காட்டுறாங்க. அவர் பண்ண ஆக்சிடென்ட்டால ஒரு நபர் இறந்து போயிருப்பாரு. இப்ப ஆக்சிடென்ட் பண்ண ஆளும் அவரோட ஒய்ஃபை தான் வந்து மீட் பண்ணி தான் பண்ணது தப்புன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறாரு. இவர் போலீஸ் கேஸ்ல இருந்து வேணா தப்பிச்சிருக்கலாம், இருந்தாலும் தான் மனசாட்சிக்கு அவர் பண்ணது தப்புன்னு தெரிய வந்தா அதுக்காக மன்னிப்பு கேட்கிறாரு. நான் பண்ணது தப்பு தான், என்ன மன்னிச்சிடுங்க, நீங்க எந்த தண்டனை கொடுத்தாலும் அதை ஏத்துக்க நான் தயாரா இருக்கிறதா சொல்ல ஹீரோ அங்கதான் ஒளிஞ்சுன்னு அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க அந்த ஆக்சிடென்ட் பண்ணால அடிக்காமலே அங்க இருந்து போயிடுவாரு. ஏன்னா இந்த ஆக்சிடென்ட் பண்ண வேலை சட்டத்துல இருந்து வேணா தப்பிச்சிருக்கலாம், இருந்தாலும் அவருக்கு குற்ற உணர்வுன்னு ஒண்ணு இருக்கு. அதனாலதான் அவரால் பாதிக்கப்பட்ட ஆளுங்க கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு. அதனால இதுவே அந்த நபருக்கு சரியான தண்டனையா இருக்கும் தான் அங்க இருந்து போகவும் இப்ப டிவி சேனல்ல தான் காட்டுறாங்க. ஹீரோ தான் இந்த தடவை யாரையுமே அடிக்கலையா. அதனால டிவி சேனலோட மேனேஜரும் கிம்மும் வந்து மீட் பண்ணி அந்த விஜிலாண்டி இந்த வாரம் யாரையும் அடிச்ச மாதிரி தெரியல, அடுத்து என்னதான் பண்றதுன்னு கேட்க அதை கிம்மும் ஒருவேளை எந்த ஒரு குற்றவாளியும் அவனுக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம், குற்றவாளி அவனுக்கு கிடைக்கலன்னா என்ன நம்ம அவனுக்கு கிடைக்க வைப்போம், அவனுக்கான வேட்டையை நம்ம கொடுப்போம்னு சொல்ல மேனேஜர் என்னதான் அவன் பிளான் கேட்கவும் அதை கிம்மும் தப்பு செஞ்சு சட்டத்துல இருந்து தப்பிச்ச ஒரு ஆளை நம்மளே தேடுவோம், அதை டிவில டெலிகாஸ்ட் பண்ணுவோம், கண்டிப்பா அவனை தேடி அந்த விஜிலாண்டி போவான், அதே நம்ம பெரிய நியூஸ் ஆக்கும்னு சொல்லி பிளான் பண்றாங்க. அதனால 7 வருஷத்துக்கு முன்னாடி ரேப் கேஸ்ல மாட்டின ஒரு 40 வயசு ஆளை பத்தியும் அவனால பாதிக்கப்பட்ட பொண்ணு தான் அடையாளங்களை மாத்தி இப்ப வேறொரு இடத்துல வாழ்றதாவும் அந்த பொண்ணோட நிலைமைக்கு காரணமான ஆளை வந்தான்னு சொல்லி அந்த ரேப் பண்ண ஆளோட போட்டோவை காட்டவும் அந்த நியூஸ் எல்லாம் ஜியாங்க பாத்துட்டு இருக்க அங்க அவன் ஃப்ரெண்ட் டெட்போட மாஸ்க மாட்டிட்டு வந்து திடீர்னு பயமுறுத்தவும் ஹீரோ தூங்க போயிடுவாரு. அதுக்கப்புறம் அந்த நியூஸ் ரொம்பவே பாப்புலர் ஆக ஆரம்பிக்குது. பப்ளிக்லாம் ரேப் பண்ண அந்த ஆளுக்கு சட்டப்படி தண்டனை கிடைச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அவன் இருக்கிற வீட்டுக்கு முன்னாடி வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு கார்ல உட்காந்து கிம்மு மேனேஜரை பாத்துட்டு இருக்க இங்க மக்கள் எல்லாம் போராடிட்டு இருக்காங்க. அந்த விஜிலாண்டி வரதுக்கு முன்னாடியே இங்க இருக்க யாராவது ஒரு ஆளு அந்த ரேப் பண்ண ஆளை கொலை பண்ணிட்டா நம்ம என்ன பண்றதுன்னு கேட்க கவலையே பட வேண்டியதில்ல, நம்ம அவனையும் அடுத்த விஜிலாண்டி ஆகும்னு சொல்லி பிளான் பண்ணுவோம். இப்ப போலீஸ் அகாடமில இருக்க ஹீரோவை தான் காட்டுறாங்க. டிவி சேனல்ல என்னதான் ரேப் பண்ண ஆளை பத்தி நியூஸ் வந்தாலும் அதை மொத்தமா நம்ப முடியாதுன்னு யாருக்கும் தெரியாம போலீஸ் அகாடமி ஆபீஸ் ரூமுக்கு வராரு. அங்க இருக்க சிஸ்டம்ல அந்த கேஸ பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது சடனா அங்க ப்ரொஃபசர் வந்துருவாரு. யாருமே இல்லாத இடத்துல நீ என்ன பண்றன்னு கேட்கவும் அதுக்கு ஹீரோவும் ப்ரொஃபசர் நீங்க தானே எனக்கு வேலை கொடுத்தீங்க, சர்வர்ல பழைய கேஸோட எல்லா டீடைல்ஸும் ஏத்தணும்னு அதான் பண்ணிட்டு இருக்கதா சொல்லி சமாளிக்கவும் ப்ரொஃபசரும் அங்க இருந்து போறாரு. இப்ப கட் பண்ணா ஒரு பொண்ணை ரேப் பண்ணதான் சொல்லிட்டு அந்த ஆளை தான் காட்டுறாங்க. இவன் ரேப் பண்ண பொண்ணோட பேரு சியோன், அதை நான் வச்சுக்கோங்க. இப்ப அவன் வீட்டுக்கு வெளியே நல்லா மழை பெய்யவும் அங்க போராடுற மக்கள் யாருமே இல்ல. ஆனா கிம் மட்டும் ஒரு கார்ல உட்காந்து அவன் வீட்டை தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்க. அவனும் மீடியா பீப்பிள்ஸ் மக்கள் இப்ப யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வேன் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறான். அப்படி கிளம்புறவன கிம் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ஆள ஒரு ஆர்பருக்குள்ள வரவும் அங்க அவன் ஓட்டிட்டு வந்த மாதிரியே நிறைய வண்டிங்க இருக்கு. கிம் அந்த ரேப் பண்ண ஆளை மிஸ் பண்ணிடுவாங்க. அடுத்து என்னதான் பண்றதுன்னு தெரியாம இருக்க
இருக்கு. இப்போ இந்த சிஎன்கிற பொண்ணோட கேஸ் ரொம்பவே பாப்புலரா இருக்கு. போலீஸ் அந்த கேஸை மறுபடியும் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்காக சியோனை ரேப் பண்ண அந்த ஆளோட வீட்டுக்கு தான் வர. அவன் அங்க இல்ல. அவன் எங்க தான் போயிருப்பான்னு தெரியாம அந்த வீட்ல இருந்து வெளியில வந்தா. அங்க மக்களும் நிறைய மீடியா பீப்புள்ஸ் இருக்காங்க. அவங்க போலீஸ் கிட்ட வந்து அந்த குற்றவாளி தப்பிச்சிட்டான், உங்களால அவனை சரியா பிடிக்க முடியலன்னு சொல்லி கேட்கவும் போலீஸ் அதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாம அங்க இருந்து போறாங்க. அதோட லாஸ்டா அவன் எப்பதான் போயிருப்பான் தெரிஞ்சுக்கிறதுக்காக சரௌண்டிங்ல இருக்க சிசிடிவி கேமராவை செக் பண்ணதுல அவன் ஒரு ஆர்பருக்கு தான் போனது தெரிய வரவும் அங்க போலீஸ் ஆபீசர் எல்லாம் வராங்க. அந்த ஆர்பர் ஃபுல்லா அவனை தேடி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கவன் அத தூரத்துல இருந்து கிம்மும் அவங்க மேனேஜரும் பாக்குறாங்க. அப்ப கிம்மும் அந்த குற்றவாளி கண்டிப்பா விஜிலாண்டிக்கு முன்னாடி போலீஸோட கையில மட்டும் மாட்டான், அந்த நியூஸ் பெருசே ஆகாது, அவன் விஜிலாண்டியோட கையில தான் மாட்டான், போலீஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவனை நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க. இந்த ஆர்பர்ல நிறைய போட் இருக்கு, இதுல எதுல வேணாலும் அந்த ரேப் பண்ணாலும் வேலை பார்த்துட்டு இருக்கலாம், அதனால ஒவ்வொரு போட்டா செக் பண்ணணும்னு சொல்லி லிஸ்ட் எடுத்து பார்த்தா ஏகப்பட்ட போட் இருக்கு. அதை 2 பேரால மட்டும் இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியாது, நமக்கு இன்னும் உதவிக்கு ஆளுங்க வேணும்னு சொல்லி பேசிக்க அதுக்காக ஒரு போலீஸ் ஆபீசரை கால் பண்ணி வர சொல்றாங்க. இப்ப அந்த போலீஸ் ஆபீசர் எங்க இருக்காருன்னா ஒரு அபார்ட்மெண்ட்ல தான். இந்த கேஸ்ல பாதிக்கப்பட்டது சியோங்கிற ஒரு பொண்ணு தான். குற்றவாளி கண்டிப்பா அவன் மறுபடியும் மாட்டக்கூடாது, மாட்டினாலும் அதுக்கு இருக்கிற ஒரே எவிடன்ஸ் இந்த சியோனுங்கிற பொண்ணு தானோ. இந்த பொண்ணு தேடி வர வாய்ப்பு இருக்குன்னு தான் அந்த பொண்ணோட பாதுகாப்புக்காக அவங்க பிளாட்டுக்கு வெளியே 2 போலீஸ் ஆபீசர் இருப்பாங்க. அதுல ஒரு போலீஸ் ஆபீசர் போகவும் இன்னொரு போலீஸ் ஆபீசர்ட்ட நீ இங்கே பத்திரமா இருந்து எல்லாத்தையும் வாட்ச் பண்ணு சொல்லிட்டு அந்த அபார்ட்மெண்ட் கீழே வந்து பார்த்தா ஒரு டெலிவரி பாய் மாஸ்க் மாட்டிட்டு வரவும் அதை பார்த்துட்டு அந்த போலீஸ் ஆபீசருக்கு டவுட் வந்து முகத்தை காட்டுன்னு சொல்ல அவரும் முகத்தை காட்டுறாரு. இது தான் தேடிட்டு இருக்க ஆளு இல்லைன்னு தெரியவும் அவர் அங்க இருந்து ஹார்பருக்கு போக இப்ப அந்த டெலிவரி மேன் அந்த லிப்ட்ல ஏற போகும்போது சடனா யாரோ ஒருத்தவனை கத்தியால வந்து குத்தவும் அது வேற யாரும் இல்ல, சியோட ரேப் கேஸ்ல சம்பந்தப்பட்ட அந்த ஆளு தான். இப்ப ஹார்பரை தான் கட்டுறாங்க. அங்க உள்ள கிம்மும் போலீஸுக்கு முன்னாடி ரேப் பண்ண ஆளை எப்படியாவது நம்ம பிடிச்சாக்கணுமேன்னு சொல்லிட்டு அந்த சியோன் கேஸை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கலெக்ட் பண்ணும்போது தான் இந்த ஹார்பருக்கு பக்கத்துல இருக்க ஒரு இடத்துல தான் சியோட அபார்ட்மெண்ட் இருக்கிறதாவும் அவனை ரேப் பண்ண ஆளு போலீஸை டைவர்ட் பண்றதுக்காக தான் அவன் வேணெடுத்து நீங்க வந்திருக்கணும், அவன் இப்ப கண்டிப்பா சியோனை தான் தேடி போயிருப்பான்னு புரிஞ்சுக்க வேகமா அவங்க கார்ல அங்க இருந்து போகவும் அந்த காரையும் அதுக்குள்ள இருக்க கிம்மையும் போலீஸ் ஆபீசர் பாத்துருவாங்க. இந்த கிம் தானே அந்த விஜிலாண்டி ப்ரோக்ராம ஹோஸ்ட் பண்றாங்க. அவங்க இங்க இருந்து போறாங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு உடனே அந்த காரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கவும் இப்ப சியோனை ரேப் பண்ண அந்த ஆளை தான் காட்டுறாங்க. அந்த டெலிவரி மேனை கொலை பண்ணிட்டு அவனோட காஸ்டியூம் எடுத்துட்டு அந்த பொண்ணு இருக்க வீட்டுக்கு வரவும் வெளியில தான் போலீஸ் ஆபீசர் பாதுகாப்பு இருக்க அவனோட சண்டை போட்டு கொலை பண்ண ட்ரை பண்றான். அவர் எவ்வளவு தடுக்க ட்ரை பண்ற அப்படி தடுக்க ட்ரை பண்ணதுல அவனோட உடம்புலையும் கத்தியால குத்த வலி தாங்க முடியாம கத்தவா அந்த சவுண்டு கிட்ட அந்த சியோனுங்கிற பொண்ணு வெளியில வரா. அவன் கொலை பண்ண ட்ரை பண்ணவா அந்த பொண்ணு பயந்து போய் ஓடிட்டு இருக்க. அப்பதான் அங்க ஹீரோ வந்து அவன் அடிக்கிறாரு. அந்த பொண்ணு அங்க இருந்து ஓடி போய் தப்பிக்க அடித்தாங்க முடியாதவே என்னை விட்டு என்ன கொண்டுறாதன்னு சொல்லி கெஞ்சவும் நான் உன்னை விடுறேன், அதுக்கு பதிலா ஒரு மன்னிப்பு கடிதத்தை எழுதுன்னு சொல்ல இப்ப கிம் வேகமா அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு தான் போயிட்டு இருக்கும் போது அவங்க காருக்கு இடையில ஒருத்தன் வந்துருவான். சீக்கிரமா வழியை விடுன்னு சொல்லவும் அவனும் மன்னிப்பு கேட்டு அங்க இருந்து போக அது நம்ம ஹீரோ தான். இப்ப கிம் அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தா அங்க ஆம்புலன்ஸும் போலீஸும் இருக்காங்க. கிம் அதுக்குள்ள போக ட்ரை பண்றாங்க, ஆனா போலீஸ் தடுத்து நிறுத்தவும் நானும் இந்த அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கிறதா சொல்லிட்டு போய் சொல்லிட்டு உள்ள வந்து பாக்குறாங்க. உள்ள வந்து பார்த்தா சிஎன்கிற பொண்ணை ரேப் பண்ணவன் அடி வாங்கி மயக்கம் போட்டு போய் கிடக்க. அவன் மயக்கம் போடுறதுக்கு முன்னாடி ரத்தத்தாலையும் மன்னிப்பு கடிதத்தையும் எழுதியிருப்பான், அதுவும் செவத்துல. அதை கிம் பார்த்துட்டு ஆனந்தமாக பின்னாடி வர போலீஸ் ஆபீசரும் பாக்குறாங்க. இப்ப போலீஸ் ஸ்டேஷனை தான் கட்டுறாங்க. விஜிலாண்டி கேஸ பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ லாஸ்டா ஒரு பர்சனோட சண்டை போட்டிருப்பார்ல, அந்த இடத்தோட சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கிற ஹார்ட் டிஸ்கை யாரோ திருடிட் பண்ணதாவும் வாழ ரத்தத்தால எழுதினதை காட்டி அந்த விஜிலாண்டி அவன் பண்ண தப்ப மறைக்க விரும்பல, அதுக்கு பதிலா அவன் யாருன்னு மக்களுக்கு காட்ட விரும்புறான்னு சொல்லவும் ஹையர் ஆபீசர் அதை பார்த்துட்டு இந்த கேஸை சீக்கிரட்டா இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க, அந்த அபார்ட்மெண்ட்ல என்னதான் நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்ல அப்பதான் ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து ஹையர் ஆபீசர்ட்ட சீக்கிரட்டா ஏதோ ஒரு விஷயத்த சொல்லவும் உடனே நியூஸ் சேனலை சேஞ்ச் பண்ண அதுல விஜிலாண்டியோட கேஸ பத்தியும் அபார்ட்மெண்ட்ல அவன் ரத்தத்தால எழுதின போட்டோவையும் தான் காட்டுறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஹையர் ஆபீசர் கோவப்படுறாரு. கிரைம் ஸ்பாட்ல நடந்த விஷயம் எப்படி மீடியாவுக்கு போச்சு, ஒரு சின்ன விஷயத்தை கூட உங்களால சீக்கிரட்டா வச்சுக்க முடியாதுன்னு கோவப்படவும் அப்படியே கட் பண்ணா போலீஸ் அகாடமில தான் காட்டுறாங்க. ப்ரொஃபசர் மின் ஜியாங் 2 பேரையும் வர சொல்லி ஒரு முக்கியமான கேஸுக்காக போலீஸின் ஹெல்ப்புக்கு வர சொல்லியிருக்காங்க. நான் சிட்டிக்கு போறேன், நீங்க 2 பேரும் கேஸ் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே சர்வர்ல அப்லோட் பண்ற வேலையை பாருங்க, முக்கியமா இங்க இருக்கிற டீடைல்ஸ் எதுவுமே வெளியில போக கூடாதுன்னு சொல்ல ப்ரொஃபசர் இப்ப எந்த கேஸ்க்காக போலீஸ் உதவி பண்ண வந்திருக்காரோ அது விஜிலாண்டியோட கேஸ் தான். அதுக்காக சீன்கிற ஒரு பொண்ணு இருக்கிற அபார்ட்மெண்ட்டுக்கு வரவும் அங்க கேஸ பத்தி எதுவும் க்ளூ கிடைக்குமா தேடிட்டு இருக்க. அப்ப அங்க ஒரு பொண்ணு வரா. இவங்க விஜிலாண்டி கேஸ பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கவும் உடனே விஜிலாண்டிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறார். நீங்க பண்ண வேண்டிய வேலையை அந்த விஜிலாண்டி பண்ணியிருக்கான், ஒரு குற்றவாளியை தடுத்து நிறுத்திருக்கான், அவனுக்கு நீங்க ரிவார்ட் தான் தரணும், ஆனா ஒரு குற்றவாளி மாதிரி தேடிட்டு இருக்கீங்கன்னு பேசவும் அங்க இருக்கிற சில போலீஸ் ஆபீசர் அந்த பொண்ணை கூட்டிட்டு போகவும் அப்பதான் ப்ரொஃபசர்ட்ட ஏடி கோவுன்னு சொல்லி அங்க ஒரு போலீஸ் ஆபீசர் இருப்பாரு. அவரும் இப்ப இந்த ஒரு பொண்ணு தான் சப்போர்ட் பண்றான், நாளைக்கு இதே பெரிய இஷ்யூ ஆனா மக்கள் நிறைய பேர் அவனுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லவும் அப்படியே கட் பண்ணா டிவி ஸ்டேஷனை தான் கட்டுறாங்க. அங்க மேனேஜர் கிம்ட்ட வந்து இந்த ப்ரோக்ராம் என்னவோ நல்லா தான் போகுது, ஆனா நம்மள நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, விஜிலாண்டி யாரை கொலை பண்ணணும், அவன் கொலை பண்றதுக்கு முக்கியமான காரணமே நம்ம தாங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லவும் ஆனா கிம்முக்கு அதெல்லாம் பத்தி கவலை இல்ல. ஒரு சேனலுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, ரேட்டிங்கா அதை பாக்குற வியூவர்ஸ் தான். கிரிட்டிசைஸ் பண்ண என்ன அப்பவும் நம்ம சேனல்ல தான் பாக்குறாங்க, அதுவும் ஒரு வகையில் நமக்கு லாபம் தான். நம்ம பண்ண வேண்டிய வேலை என்னன்னு தெரியுமா, அந்த விஜிலாண்டியை ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்ல மேனேஜர் அடுத்து என்னதான் பிளான் வச்சிருக்கேன்னு கேட்கவும் அப்பதான் கிம் அவங்க பிளான சொல்றாங்க.
3 குற்றவாளிகளை தேர்ந்தெடுத்து அதை டிவில டெலிகாஸ்ட் பண்ணி இந்த 3 பேருமே ஒவ்வொரு கிரைம் பண்ணியிருக்காங்க. விஜிலாண்டி இவங்க அடுத்து யாரை தான் தண்டிக்க போறான்னு சொல்லி ஒரு ஆப்ஷனை கொடுக்கவும் போலீஸ் அகாடமியில உள்ள ஜியாங்க அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதை பார்த்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு ஃப்ரெண்டோ இந்த டிவி சேனலுக்காரங்க விஜிலாண்டி அடுத்து யாரை தான் கொலை பண்ணலாம்னு ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னு சொல்லவும் அவங்க 3 பேர்ல ஜியாங் யாரை தான் சூஸ் பண்றதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கவும் நைட் 10th தன்னோட ஹாஸ்டல் ரூம்ல இருக்கும்போது மின் தூங்கினதுக்கு அப்புறம் அவனுக்கு தெரியாம ப்ரொஃபஸரோட ரூமுக்கு தான் வரவும் அங்க அந்த 3 பேரோட டீடைல்ஸையும் பத்தி கலெக்ட் பண்ணி பார்க்கறான். அதுல சிங்கிற ஒரு ஆளை சூஸ் பண்றான். ஏன்னா அந்த சிஓ அவன்கிட்ட வேலை பார்த்த ஒரு பொண்ணுக்கு அவனுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம்ங்கிறதால டைரக்டா அந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணி அடிச்சு கொலை பண்ணியிருப்பான். அதுக்கு எவிடன்ஸா இருந்தா அவங்க 2 குழந்தைங்களையும் கொலை பண்ணியிருப்பான். இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே சிஓ தான் தன்னோட அடுத்த டார்கெட்னு முடிவு பண்ண ஜியாங் அவனை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்காக சோசியல் மீடியால இருக்கவனோட அக்கௌண்ட் எல்லாம் செக் பண்ணி பார்க்கவும் அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது. ஜியாங்கோட ஃப்ரெண்ட் அடிக்கடி கிளப்புக்கு வான்னு சொல்லி ஒரு கூப்பிட்டு இருப்பார்ல அந்த கிளப்ல தான் இவன் அதிகமா இருப்பானு. அப்படியே கட் பண்ணா மறுபடியும் வீக்கெண்ட் வருது. வீக்கெண்ட்காக ஹீரோ மறுபடியும் ஊருக்கு போறதுக்காக கிளம்பிட்டு இருக்கும்போது கூட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நான் உங்களை ஒவ்வொரு தடவையும் கூப்பிட்டு தான் இருக்கேன், நீங்க கிளப்புக்கு வர மாட்டீங்க, இந்த தடவை அது வருவீங்களான்னு கேட்க அதுக்கு ஜியாங் விருப்பம் இல்லாத மாதிரி ஒரே ஒரு தடவை வர உனக்காக மட்டும் ஆனா இதே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த கிளப்புக்கு வரவும் கூடவே என் ஃப்ரெண்டு மீன் அந்த இன்னொரு பையனா இருக்க அவனோட பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பொண்ணு வந்து ஜியாங் கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. அதோட ட்ரிங்க் பண்றதுக்காக இன்வைட் பண்ணவும் அந்த பொண்ணு கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஜியாங் அங்க உள்ள சிஏவியை பார்த்துட்டு இருக்கவும் அதை அந்த பொண்ணு நோட் பண்ணிருப்பா. அதனால தனியாக கூட்டிட்டு வந்து எதுக்காக அவனையே பார்த்துட்டு இருக்கான்னு கேட்கவும் அவனை டிவியில பார்த்தேன், நான் பார்த்தாலும் அவனை கன்ஃபார்ம் பண்றதுக்காக பார்த்துட்டு இருக்கதா சொல்ல. ஆனா அந்த பொண்ணு வேற ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிறான். நீ எதுக்காக அவனை பார்த்துன்னு எனக்கு தெரியும், உனக்கு ட்ரக்ஸ் வேணுமான்னு கேட்டுட்டு ஒரு பாக்கெட் எடுத்து காட்டுறா. அதுலதான் சின்னதா ட்ரக்ஸ் இருக்கவும் இதை வாங்குறதுக்காக தான் இந்த சிஓவை பார்த்துட்டு இருந்த. இதோட ரேட் ரொம்பவே காஸ்ட்லி, சொல்லவுமா கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அந்த ட்ரக் அந்த பொண்ணு யூஸ் பண்ணிட்டு ஜியாங்க கிஸ் பண்ணவும் அந்த போதை அவனுக்கு ஏற ஆரம்பிச்சிருது. அப்படியே கட் பண்ணா அதுக்கு அடுத்த நாள் காலையில அவன் வீட்டுல இருக்கான். என்னதான் நேற்று ராத்திரி நடந்துச்சுன்னு எந்த ஒரு விஷயமும் ஞாபகம் வரல. அதுக்கப்புறம் வீக்கெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தன்னோட அகாடமிக்கு வரவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கிளப்ல ஒரு பொண்ணு ஒருவங்களை கழட்டி விட்டுட்டு போனீங்க, ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கா நடந்துச்சான்னு கேட்க ஹீரோ அன்னைக்கு நடந்த எந்த ஒரு விஷயமும் தனக்கு ஞாபகம் இல்லணும், ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடந்திருக்காதுன்னு சொல்ல அந்த ஃப்ரெண்டும் அங்க இருந்து போறான். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த சிஓட டீடைல்ஸை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்க அப்பதான் அவன் கொன்னானே 2 குழந்தைங்க. அந்த குழந்தைங்களோட வீடியோவும் அம்மா இன்டர்நெட்ல போஸ்ட் பண்ணிருப்பாங்க. அந்த வீடியோவை பார்க்கவும் அந்த குழந்தைங்க எவ்வளவு இன்னசென்ட்டா இருக்கு, இந்த அப்பாவி குழந்தைங்களை அந்த சிஓ கொண்டானேன்னு சொல்லி அவன் மேல இன்னும் கோவம் தான் பட அதுல இருந்தே கண்டினியூஸா அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த சிஓட வேலை என்னன்னா ட்ரக்ஸை சேல் பண்றதா. அப்படி சேல் பண்ற மொத்த அமௌண்ட் இவனுக்கு இல்ல, ஏன்னா இவனுக்கும் மேல ஒரு ஆள் இருப்பாங்க. இவன் ட்ரக்ஸை சேல் பண்ண அமௌண்ட் அந்த ஆளுகிட்ட கொடுக்க அவன் அதுல ஒரு தொகை இவனுக்கு கமிஷனா கொடுக்கவும் அந்த பணம் எல்லாமே பத்திரமா ஒரு சீக்கிரட்டான இடத்துல ஒளிச்சு வச்சிருக்க. இப்ப அந்த சிஓ தான் கட்டுறாங்க. கிளப்புக்கு போறதுக்காக தன்னோட கார் எடுக்கும் போது அதுல ஒரு பேப்பரும் நீ திருந்திடுன்னு சொல்லி ஒரு மொபைல் நம்பர் இருக்கு. அதை பார்த்து சிஓக்கு டவுட் வரவும் உடனே அவன் ஃப்ரெண்டை கான்டாக்ட் பண்ணி நான் உனக்கு ஒரு நம்பர் தரேன், அந்த நம்பர் யாரோடதுன்னு கண்டுபிடின்னு சொல்லவும் அவனும் செக் பண்ணி பார்த்ததுல அது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த டிஏ ஏஜென்சிங்கிற டிபார்ட்மெண்ட் ஃபோன் நம்பர் தான் தெரிய வர போலீஸ் தானே ட்ராக் பண்றதாவும் தான் ஏதோ ஒரு பிரச்சனையிலேயே மாட்டிக்க போறதா பயப்பட ஆரம்பிக்கிறான். அங்கிருந்து டைரக்டா கிளப்புக்கு வரவும் கிளப்புக்கு இவனை தேடி போலீஸ் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா விஜிலாண்டோட டார்கெட் இவனா கூட இருக்கலாம். இவனா வந்து சரணடைகிற வரைக்கும் போலீஸால எதுவும் பண்ண முடியாதுதான் இவனை சரணடைகிறதுக்காக ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. ஏதாவது ஒரு கேஸ்ல அரெஸ்ட் பண்ணி அங்கதான் டிஏ ஏஜென்சி பணம் தேடி வந்துட்டு இருக்கவும் அந்த கிளப்ல இருந்து தப்பிச்சு ஓடுறான். அப்படி தப்பிச்சு ஒண்ணுவன் பணத்தை வைக்கிறதுக்காக ஒரு சீக்கிரட்டா பிளேஸ் வச்சிருப்பானே அந்த இடத்துக்கு தான் வரவும் அங்க இருக்கிற லாக்கர் ஓபன் பண்ணி பார்த்தா அங்க பணம் எதுவுமே இல்ல. தன்னோட பணம் எங்க தான் போச்சுன்னு தெரியாம இருக்கும் போது அப்பதான் சிஓட பேரு யாரோ தூரத்துல இருந்து கூப்பிடுறாங்க. திரும்பி பார்த்தா அங்க விஜிலாண்டியா நம்ம ஹீரோ தான் வந்திருக்கவோ. நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன், நீ என் கையில மாட்டுறதுக்கு முன்னாடி எங்க போலீஸ் கையில மாட்டிட்டு போயிடுன்னு சொல்லிட்டு அவன் பணம் எல்லாத்தையுமே அவன் கண்ணு முன்னாடி எரிக்கவும் கோவப்பட்ட சிஓ ஹீரோவோட சண்டை போட வர ஆனா ஹீரோவாத சாசாலாம் சமாளிச்சிருவாரு. அதுக்கப்புறம் அவனை நல்லா அடிச்சுட்டு ஒரு இரும்பு கம்பியை வச்சு அவன் கழுத்தை நெரிச்சு ஒரு வீடியோ போட்டு காமிக்கிறாரு. இவனால 2 குழந்தைங்க இறந்து போயிருப்பாங்களே அந்த குழந்தைங்களோட வீடியோ தான் அது. இந்த குழந்தைங்க யாருன்னு உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்க அவனும் பண்ணது தப்பதான் விட்டுருன்னு சொல்ல அப்ப ஹீரோ நீ இந்த குழந்தைங்களோட போட்டோவை பார்த்துட்டே இருன்னு சொல்லிட்டு அந்த செயினை பலமா இழுக்க அதே இடத்துல செயின் கழுத்தை நெருக்கி மூச்சு விட முடியாம இறந்து போகவும் அங்கிருந்து ஜியாங் இப்ப தன்னோட வீட்டுக்கு வந்து நிம்மதியா தங்குவோம். கட் பண்ணதுக்கு அடுத்த நாள் இந்த சிஓ இறந்து போன விஷயம் தெரியவும் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்காக அங்க வந்திருக்காங்க. அங்க வந்து போலீஸ் ஆபீசர் எல்லாருமே இவனை கொண்டது கண்டிப்பா அந்த விஜிலண்டோட வேலையா தான் இருக்குன்னு சொல்லி யோசிக்கவும் இன்னொரு பக்கம் பிரஸ் பீப்பிள்ஸ் எல்லாம் வர சொல்லி ஒரு ஐயர் ஆபீசர் சிஎன் ஒரு விக்டிமும் கொலை பண்ணிருக்காங்க. அவன் கொலையில சம்பந்தப்பட்டது யாரா இருந்தாலும் சரி சட்டப்படி தண்டனை கிடைக்கும்னு சொல்ல இன்னொரு பக்கம் பொலிட்டிஷியன் ஐயர் ஆபீசர்ஸ் எல்லாம் மீட்டிங்க போட்டு அந்த விஜிலாண்டி சீக்கிரமா பிடிச்சாகணும்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. ஆனா மக்கள் எல்லாம் ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. போலீஸால பிடிக்க முடியாத ஒருத்தன் தானே வந்து விஜிலாண்டி கொலை பண்ணிருக்கான், அவனை பிடிக்கிறதுக்காக போலீஸே இவ்வளவு தீவிரமா இருக்காங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் இன்டர்நெட்ல வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு தான் இருக்காரு. அப்படியே கட் பண்ணா டிவி ஸ்டேஷன் தான் கட்டுறாங்க. நைட் டைமுக்கு அந்த டிவி ஸ்டேஷனுக்கு வரும்போது அங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ் அதோட மேனேஜர் எல்லாமே அவங்கள வெல்கம் பண்றதுக்காக லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கையில கேக்கோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கிம் அங்க வந்தவங்க கோவப்படுறாங்க. உடனே அந்த கேண்டில் ஆஃப் பண்ணிட்டு லைட்ஸை போடுங்கன்னு சொல்லவும் இப்ப என்ன ஆச்சுன்னு சொல்லி எல்லாம் ஜாலியா இருக்கீங்கன்னு சொல்லவும் அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியா இருக்கிறதுக்கான காரணம் டிஆர்பி ரேட்டிங் அந்த சேனலுக்கு வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. அந்த சந்தோஷம் தான் எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா கிம் மட்டும் கோவத்துல இருக்காங்க. அதுக்கான காரணம் விஜிலாண்டி கொலை பண்ண விஷயத்தை பத்தி யாருக்காவது ஏதாவது டீடைல் தெரிஞ்சிச்சான்னு கேட்க சில போட்டோஸ்
போட்டோஸ் கிடைச்சதா சொல்லி காட்டுறாங்க. அதாவது விஜிலாண்டி கொலை பண்ணதுக்கு அப்புறம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்திருப்பாங்களே அந்த போட்டோவை தான் காட்டியிருப்பாங்க. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, நம்ம விஜிலாண்டி கொன்னதுக்கு அப்புறம் எடுக்கிற போட்டோ இல்ல, அவன் கொலை பண்ணும் போதோ இல்ல அடிக்கும் போதோ இருக்கிற போட்டோ வேணும். முக்கியமா விஜிலாண்டி அடுத்து யாரை தான் சூஸ் பண்ணலாம்னு சொல்லி நம்ம தான் முடிவு பண்ணணும்னு சொல்ல அப்படியே கட் பண்ண போலீஸ் ஸ்டேஷன்ல 2 போலீஸ் ஆபீசர் விஜிலாண்டிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர கமெண்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதுல சில கமெண்ட்ஸ், இந்த மாசத்துல மட்டும் விஜிலாண்டியால பல குற்றங்கள் தடுக்கப்பட்டதா பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் டிடெக்டிவ் கோ அங்க வராரு. இனிமேல் விஜிலாண்டி கேஸ் நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறதுல அதை வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதை எந்த டிபார்ட்மெண்ட் கேட்கவும் ரீஜனல் டிபார்ட்மெண்ட். இனிமேல் அவருக்கு கீழே தான் நம்ம வருவோம், அவருக்கு உதவி பண்றதா நம்ம வேலைன்னு சொல்ல அதை கேட்ட உடனே அந்த 2 போலீஸ் ஆபீசர் ஷாக் ஆகுறாங்க. அந்த மான்ஸ்டருக்கு கீழே தான் நம்ம வேலை பார்க்கணுமான அப்படியே கற்பனா. இப்ப போலீஸ் ஆபீசர்ஸ் மான்ஸ்டர்னு சொல்லி ஒரு ஆளை பத்தி பேசியிருப்பாங்களே, அது இவர் தான் ரீஜனல் டிபார்ட்மெண்டோட ஹெட். இவர் பேரு ஜோயன். விஜிலாண்டி கேஸ் இப்ப இவர் தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகவா அதுக்காக ஒரு பர்சனை மீட் பண்ண வந்திருக்காரு. இவன் வேற யாரும் இல்ல, இறந்த போன சிஇஓட ஃப்ரெண்டு தான். அவனை ஒரு ரூஃப் டாப் கூட்டிட்டு வந்து உன் ஃப்ரெண்டு லாஸ்ட் யாரை மீட் பண்ணா இவன்கிட்ட எதுவும் சொன்னானான்னு சொல்லி விஜிலாண்டியை பத்தி எதுவும் தகவல் கிடைக்குமா தெரிஞ்சுக்க ட்ரை பண்ண. அந்த ஃப்ரெண்டும் நான் எதுக்காக அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும், உங்ககிட்ட என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு வாரண்ட் இருக்கா, அப்படி இருந்தா மட்டும் தான் பதில் சொல்ல முடியும்னு சொல்ல இவன் இப்படிலாம் கேட்டா பதில் சொல்ல மாட்டான். அந்த ஜோயன் அவன் முகத்திலேயே ஒரு குத்தவும் அவன் ஆளு சுருண்டுருவான். அதுக்கப்புறம் ஒரே கையில அந்த ரூஃப் டாப்ல இருந்து கீழே போடுற மாதிரி பிடிச்சுக்கவும் அவனும் பயந்து போய் அவனுக்கு தெரிஞ்ச டீடைல்ஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். சிஇஓ சாகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு நம்பரை கொடுத்து செக் பண்ண சொன்னான். செக் பண்ணதுல அந்த டிஏ ஏஜென்ட்டோட போலீஸ் நம்பர். அடுத்து அந்த விஜிலாண்டி கண்டிப்பா வயசான ஆளா இருக்க சான்ஸே இல்ல, ஏன்னா சிஇஓ அதிகமா இருக்கிறது கிளப்ல மட்டும் தான். அந்த கிளப்புக்கு யங் பீப்பிள் தான் அதிகமா வருவாங்க. ஒருவேளை விஜிலாண்டி அவனை கொல்லிருந்தா கூட அவனை ஃபாலோ பண்ணிருக்கணும். அப்ப கிளப்புக்கு வர ஒருத்தன் எப்படி வயசான ஆளா இருக்க முடியும், அவன் கண்டிப்பா ஒரு வயசு பையனா தான் இருக்க முடியும்னு சொல்ல அப்ப ஜோயின்கிற ஆபீசர் யாருக்கோ கால் பண்ணி சீக்கிரமாவே அந்த விஜிலாண்டி நான் பிடிப்பேன்னு சொல்ல அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோ பண்ண விழால இன்ஸ்பயர் ஆன பல பேர் விஜிலாண்டியா மாதிரி குற்றம் பண்ண ஒவ்வொருத்தங்களையும் தேடி போய் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்படிதான் 3 பேர் ஒரு பொண்ணு கிட்ட வம்புழுத்ததுக்காக ஒரு ஆள் அடிச்சு மிரட்டிட்டு இருக்கவும் போலீஸ் அவங்கள கைது பண்ணிட்டு வந்து விசாரிக்கிறாங்க. எதுக்காக அந்த பர்சனை அடிச்சிங்கன்னு கேட்கவும் ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்திருக்கான், அவன் பண்ண தப்புக்காக தான் நாங்க அவனை அடிச்சதா சொல்ல அதுக்கு போலீஸ் ஆபீசரும் தப்பு பண்ணவங்களை தண்டிக்க தான் சட்டமும் போலீஸும் இருக்குது, நீங்க வயலன்ஸ் பண்ணது தப்பு தான் சொல்லி அவங்க மேல கேஸ் போடவும் அன்னைக்கு ஒரு நாள்ல மட்டுமே 18 கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஏகப்பட்ட பேர் விஜிலாண்டியோட மாஸ்க் மாட்டிட்டு தப்பு பண்ண ஆளுங்களை போய் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த எல்லா விஷயமே நியூஸ்ல டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. அத போலீஸ் அகாடமில இருக்க ஹீரோவோட ஃப்ரெண்டும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்பதான் ஹீரோக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு, அவரும் இந்த விஜிலாண்டி ஃபேமஸ் ஆக்குறதே மீடியா தான், மீடியாவால தான் இப்ப நிறைய ப்ராப்ளம் கிரியேட் ஆயிருக்கு. அந்த விஜிலாண்டிக்கு நல்லாவே தெரியும் அவன் ஒரு வேளை இப்படி சண்டை போட ஆரம்பிச்சான். அதை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆயிருப்பாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறேன்னு சொல்லி ஜியாங்கிட்ட கேட்கவும் அதுக்கு ஜியாங்கும் அந்த விஜிலாண்டியோட நம்ம குற்றங்களை தடுக்கிறதும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி பண்றதா தான் இருக்கும், அவன மாதிரி நிறைய பேரை மாறணும்னு அவன் நினைச்சிருக்க மாட்டான்னு சொல்ல ஜியாங் பேசலாம் பார்த்துட்டு மின்னுக்கு மட்டும் ஏதோ சந்தேகம் வந்துட்டே இருக்க ஜியாங்கிட்ட கொஞ்ச நாளாவே ஒரு நடவடிக்கையில நிறைய மாற்றங்கள் இருக்கிறதா சொல்ல அப்படியே கட் பண்ணி போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் காட்டுறாங்க. அங்கதான் ஜோயின் வர அவர்கிட்ட விஜிலாண்டி கேஸை பத்தின அவங்க கலெக்ட் பண்ண டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இந்த விஜிலாண்டி யாரை கொலை பண்றானோ அந்த இடத்துல இந்த ஒரு டேஷ் கேம ஃபிங்கர் பிரிண்ட் எந்த ஒரு தடையுமே கிடைக்கலானோ அதோட அவனால மட்டுமே இந்த மாசம் நிறைய குற்றங்கள் கம்மியா இருக்குன்னு சொல்லலாம். அதை கேட்கிற அந்த ஜோயின்கிற ஆபீசருக்கு ஒரு ஈகோ ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. நம்ம போலீஸ் ஆபீசர் சட்டம் அதோட ஜெயிலு இதையெல்லாம் பார்த்து பயப்படாத குற்றவாளிங்க தனி ஒரு விஜிலாண்டியை பார்த்து பயப்படுறாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு ஈகோ ஸ்டார்ட் ஆகவும் அப்படியே கட் பண்ண இப்ப கிம்ம தான் காட்டுறாங்க. விஜிலாண்டி ப்ரோக்ராமுக்காக அடுத்து எதை பத்தி சூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்டர்நெட்டை செக் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க கண்ணில் ஒரு ட்ரக் ஆக்சிடென்ட் கேஸ் படுது. அதை உடனே பார்த்துட்டு அதுதான் அவங்க சூஸ் பண்ண போற அடுத்த ப்ரோக்ராம்னு அங்க இருக்கிற ஒரு ஆளை சொல்லி இந்த ட்ரக் டிரைவர் எங்க இருந்தாலும் உடனே போய் இன்டர்வியூன்னு சொல்ல இந்த கேஸ் சோசியல் மீடியால ரொம்பவே பாப்புலரா இருக்கவும் அதை ஹீரோவும் பாக்குறாரு. அதுவும் ப்ரொஃபஸரோட ரூம்ல இருந்து. இந்த ப்ரொஃபஸரோட ரூம்ல இருக்க விஷயம் என்னன்னா இவோட சர்வர்ல மட்டும் கொரியால நடக்கிற எல்லா கிரைமோட டீடைல்ஸ் இருக்கும். அப்படி செக் பண்ணி பார்த்ததுல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு டெலிவரி மேன் டெலிவரி பண்ண போகும்போது அங்க ரோடு எம்டியா தான் இருந்திருக்கு, யாரும் இல்ல, அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி அவரோட டெலிவரி பாக்ஸ் எல்லாம் கொண்டு போகும்போது சடனா வேகமா அதோட ட்ரக் அவர் மேல மோதிடும். அந்த ட்ரக் டிரைவரின் கீழே வந்து அடிப்பட்ட ஆளை பார்க்கவும் அவன் இன்னும் உயிருக்கு தான் போராடிட்டு இருக்க. ஆனா அந்த ட்ரக் டிரைவர் அவனை காப்பாத்துறதுக்கு ஆம்புலன்ஸும் கால் பண்ணல, அவன் தூக்கிட்டு போய் உதவி பண்ணல. அதுக்கு பதிலாக அவன் ட்ரக்ல ஏறி இவன் உயிரோட இருந்தா நமக்கே ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குன்னு அந்த ட்ரக்கை ரிவர்ஸ்ல எடுத்துட்டு வந்து அந்த ஆக்சிடென்ட் ஆன மேல ஏத்தி கொலை பண்ணவும் அதெல்லாம் உள்ள சிசிடிவி லிஸ்டான கேமரா மூலமா ரெக்கார்ட் ஆயிருக்கும். அது இப்ப ப்ரொஃபஸரோட சர்வர்லயே இருக்க. அதை பார்த்த ஹீரோ தன்னோட அடுத்த டார்கெட் இவன் தான் சொல்லி சூஸ் பண்ணும் போது அந்த டைம் ப்ரொஃபஸரோட ரூமுக்கு மின்னும் வந்துருவான். இந்த டைம்ல நீ இங்க என்ன பண்றன்னு கேட்கவும் எனக்கு தூக்கம் வரல, அதனாலதான் கேஸ் டீடைல்ஸ் எல்லாம் சர்வர்ல ஏத்துறதுக்காக இங்க வந்ததா சொல்ல அப்ப நானும் உனக்கு உதவியா இருக்கேன்னு சொல்லிட்டு மின்னும் கூடவே இருக்க. இப்ப மறுபடியும் ஹீரோவுக்கு வீக்கெண்ட் லீவ் வருது. அங்கிருந்து தான் ஊருக்கு வந்த ஹீரோ முதல் வேலையா அந்த ட்ரக் டிரைவர் தான் மீட் பண்ண போகவும் அவனை தூரத்துல இருந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அந்த ட்ரக் டிரைவரை மீட் பண்றதுக்காக ஆக்சிடென்ட்ல ஒரு பையன் இறந்து போயிருப்பானே அவங்க அம்மா தான் வந்திருக்க. என் பையனை கொண்டது நீதான் சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த ட்ரக் டிரைவரும் என் மேல எந்த ஒரு தப்பு இல்ல, உன் பையன் தான் என் ட்ரக்குக்கு இடையில வந்துட்டான். முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, உன் பையன் பண்ண வேணாலும் எனக்கு தான் பிரச்சனை. சில மாசங்கள் ஜெயில இருக்க வேண்டியதாயிடுச்சு, எனக்கான தண்ணியும் கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் உன் பையனோட சாவுக்கும் எனக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி அந்த லேடியை கீழே தள்ளிவிடவும் அதெல்லாம் பாக்குற ஹீரோவுக்கு கோவம் வருது. ஆனா சரியான டைம் உனக்கு வரட்டன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்ப அப்படியே கட்
கட் பண்ணா ஒரு பிரைவேட் பாத் ஹவுஸ் தான் கட்டுறாங்க. அந்த டாக்ஸி டிரைவர் அங்கதான் வந்து குளிச்சிட்டு இருக்கவன் அங்க அவன் மட்டும் தான் இருக்க. அப்ப பின்னாடி விஜிலாண்டியோட கெட்டப்ல ஒருத்தன் வந்து அந்த டிரைவரை தண்ணியில முக்கிய கொலை பண்றான். இப்ப நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. தன்னோட வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கவன் அங்க அந்த பாட்டிமா இருக்காங்க. அவங்க பொருளா மறுபடியும் கீழே கிடக்கவும் அதெல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த பாட்டிமா கிட்ட கொடுக்க அவங்க அதுக்காக சாக்லேட்டும் கொடுக்குறாங்க. அந்த சாக்லேட்டை வாங்கிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போது டிவி சேனல்ல ஒரு நியூஸ் ஓடுது. அந்த டாக்ஸி டிரைவர் யாரோ கொலை பண்ணிட்டாங்கனோ இது விஜிலாண்டியோட வேலையை தான் இருக்கும்னு தோணு. அதை பாக்குற ஹீரோவுக்கு அதிர்ச்சியா இருக்கு. நம்ம இங்க இருக்கும்போது வேற யார் இவனை கொலை பண்ணிருப்பான்னு சொல்லி சந்தேகம் வர இப்ப அந்த டிரைவர் இறந்து போன இடத்துக்கு தான் ஜோயினும் அவர் கூடவே சில போலீஸ் ஆபீசர் வந்திருப்பாங்க. எதுவும் க்ளூ கிடைக்குமான்னு ட்ரை பண்ணதுல சிசிடிவி ஃபுட்டேஜ் ஃபிங்கர் பிரிண்ட் எந்த ஒரு க்ளூவோ எவிடன்ஸோ கிடைக்கலன்னு சொல்ல கட் பண்ணா டிவி ஸ்டேஷன்ல கிம் ரொம்பவே கோவத்துல இருக்காங்க. ஏன்னா அந்த டிரைவரை வச்சுதான் அடுத்த ப்ரோக்ராம் பண்ணலான்னு பிளான் பண்ணிருப்பாங்க. அதுக்குள்ள அவன் இறந்து போகவும் அங்க இருக்கிற ரிப்போர்ட்டரை வர சொல்லி அந்த டிரைவர் இன்டர்வியூ எடுத்தீங்களான்னு கேட்கவும் அந்த ரிப்போர்ட்டரும் அந்த டிரைவர் இன்டர்வியூ எடுக்கலன்னு சொல்லவும் அந்த ரிப்போர்ட்டர் மேலேயும் கோவப்படுறாங்க. அப்பதான் வேற ஒரு சேனல்ல விஜிலாண்டோட ஒரு நியூஸ் டெலிகாஸ்ட் ஆகுது. அதுல ரீசெண்டா ஒரு ட்ரக் டிரைவர் கொலை பண்ணாங்களே அதே மாதிரி இன்னும் 3 கொலை நடந்திருக்கணும் டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்க. ஒரு பொண்ணு பேரு போ இன்சூரன்ஸ் அமௌண்ட்டுக்காக அவங்க ஹஸ்பண்டே கொண்டு இருப்பாங்க. அடுத்து சாய்னு ஒரு மைனர் பையன் அவனும் ஒரு ரேப் கேஸ்ல சம்பந்தப்பட்டிருப்பான். அடுத்து இன்னொரு ஆளு தொடர்ந்து கொலைகளா நடந்துட்டு இருக்க. இந்த கொலையெல்லாம் பண்ணது ஹீரோட டூப்ளிகேட் தான். இப்ப போலீஸ் அகாடமில இருக்க ஹீரோவை தான் காட்டுறாங்க. தன்ன மாதிரி குற்றவாளிகளை தேடி போய் கொலை பண்ற ஆளு யாரதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்க சைக்காலஜி சம்பந்தப்பட்ட ஒரு புக்கை தான் பார்த்துட்டு இருக்கவன். அதுல யாராவது ஒரு பர்சன் யாரு மேல இம்ப்ரெஸ் ஆகனா அவன மாதிரி நடந்துக்குவானோ அவன் கண்டிப்பா அந்த இம்ப்ரெஷன் ஆளை ஃபாலோ பண்ணுவானோ இல்லனா அவனை சுத்தி தான் இருக்கணும்னு அந்த புக்ல இருக்கவன். அப்பதான் ஜியாங்கோட ஃப்ரெண்டு வந்து விஜிலாண்டோட வீடியோ டிவில டெலிகாஸ்ட் ஆகிறதா சொல்ல அந்த டூப்ளிகேட் அவன் ரெக்கார்ட் பண்ண வீடியோ ஃபுட்டேஜையும் ஒரு சேனலுக்கு சென்ட் பண்ணிருப்பான். அதுதான் இப்ப ஓடிட்டு இருக்கு. அதுல அந்த டூப்ளிகேட் ஒரு விஜிலாண்டியா இருந்து குற்றவாளிகளை கொல்றது தப்புதான். ஆனா குற்றவாளிகள் சட்டத்துல இருந்து தப்பிக்கும் போது அப்ப விஜிலாண்டி உருவாக தான் செய்வான். அதனால நானும் என் விஜிலாண்டி வெளியே நிறுத்த போறதில்ல. போலீஸால என்னை பிடிக்க முடியாதுன்னு டைரக்டா சேலஞ்ச் விடுறான். அதெல்லாம் ஜியாங்கும் பார்த்துட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணா ஒரு மர்டர் ஸ்பாட்டை தான் காட்டுறாங்க. அந்த டூப்ளிகேட் ரேப் கேஸ்ல சம்பந்தப்பட்ட ஒரு பையனை கொண்டு இருப்பால அந்த இடத்துல தான் ஜோயினும் போலீஸ் ஆபீசர் இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்திருக்காங்க. ஒரே நாள 3 பேர் அந்த விஜிலாண்டி கொலை பண்ணிருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடி நடந்த கொலைகளுக்கும் இந்த கொலைகளுக்கும் வேற வேற பேட்டர்ன் இருக்கிறதாவும் அந்த விஜிலாண்டி நம்மள கன்ஃபியூஸ் பண்ணதான் இப்படி வேற மெத்தட்ல கொலை பண்ணிருப்பான்னு சொல்ல. ஆனா ப்ரொஃபசர் மட்டும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த கொலையை பண்ணது கண்டிப்பா விஜிலாண்டி இல்ல அவனை பார்த்து இன்ஸ்பயர் ஆன ஒரு டூப்ளிகேட் தான் பண்ணிருக்கணும்னு கொலை பண்ண விதத்தை வச்சு கரெக்டா கெஸ் பண்ணவும் இப்ப டிவி ஸ்டேஷனை தான் காட்டுறாங்க. விஜிலாண்டி ப்ரோக்ராம் பண்றது கிம் வேலை பார்த்தா டிவி ஸ்டேஷன் தானே. ஆனா அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரதுக்கு முன்னாடியே வேற ஒரு சேனலுக்கு அந்த டூப்ளிகேட் அவன் வீடியோ சென்ட் பண்ணிருக்கவும் மேனேஜர் கோவத்துல இருக்காரு. அந்த விஜிலாண்டி வேற ஒரு சேனலுக்கு அவன் வீடியோவை சென்ட் பண்ணிருக்கான். இப்படி நடந்தா அந்த விஜிலாண்டி ப்ரோக்ராமை கேன்சல் பண்ண வேண்டியதான்னு சொல்ல. ஆனா கிம் மட்டும் அந்த வீடியோல வந்தது விஜிலாண்டியே இல்ல அவனோட டூப்ளிகேட். ஆனா அது எப்படி உனக்கு தெரியும்னு கேட்டா அது கிம்மும் விஜிலாண்டி ஒரு வேலை அவனோட மெசேஜ் சென்ட் பண்றதா இருந்தா அது நம்ம சேனல் மூலமா மட்டும் தான் சென்ட் பண்ணுவான். அதுக்கான வேலையை தான் நான் பார்க்க போறதா சொல்லி ஒரு டிவி ப்ரோக்ராம்ல கலந்துக்கிறாங்க. அதுல விஜிலாண்டிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி கிம்மும் விஜிலாண்டி பண்றது தப்புன்னு சொல்லி ஒரு நபர் விவாதம் பண்ணிட்டு இருக்க. விஜிலாண்டி குற்றவாளிகளை தண்டிச்சாலும் அதுக்கான உரிமையை அவனுக்கு யாரு கொடுத்திருக்கா? அவனால பல சட்ட ஒழுங்குல பிரச்சனை வருது. அந்த விஜிலாண்டி பண்ற எல்லா வேலையும் ஹியூமன் ரைட்ஸுக்கு எதிரானதுனும் அவனை ஒரு ஹீரோவா மக்கள் பார்க்க காரணம் உங்க மீடியா தான் சொல்லவும். அது கிம்மும் விஜிலாண்டி செய்யறதெல்லாம் சரின்னு நானும் சொல்லல. ஆனா விஜிலாண்டி உருவாக்க காரணம் யாரு? ஒரு குற்றவாளி தப்பு பண்ணதுக்கு அப்புறம் அவன் மாட்டிக்க கூடாதுன்னு அவனால பாதிக்கப்பட்ட விக்டமோட குடும்பத்தையே டார்கெட் பண்றான். அவங்களுக்கு தொல்லை கொடுக்கறான். அதனால நடக்கிறது என்ன? அவன் குடும்பம் பாதிக்கப்படுது. அவன் வீட்டுல இருக்க குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க. பாதிக்கப்படுறவங்க விஜிலாண்டியா உருவாகுறாங்க. இப்ப நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் விஜிலாண்டியோ மீடியாவோ காரணம் இல்ல. உங்க சட்டத்துல மாற்றம் வர வரைக்கும் இந்த பிரச்சனை தொடர்ந்துகிட்டே இருக்கணும்னு ஹீரோவுக்கு அது மூலமா உன்னை சப்போர்ட் பண்ண நாங்க இருக்கோம்னு சொல்லி இன்டைரக்டா தெரியப்படுத்த ட்ரை பண்றாங்க. அந்த இன்டர்வியூ பார்த்த ஹீரோவும் அதை புரிஞ்சுக்க அப்படியே கட் பண்ணா போலீஸ் ஆபீசர் ஹுடிய மாட்டிட்டு ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்க ஒருத்தனை பிடிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அவனை யாரும் கரெக்டா ஜோயின் கிட்ட வந்து மாட்டிக்கவன். அவனை பிடிச்ச முகத்துல ஒரு பஞ்சு கொடுக்க போகும்போது அவன் பயந்து போறான். அப்போ ஜோயின் நம்ம தேடுற விஜிலாண்டி கண்டிப்பா இவனா இருக்காதுன்னு சொல்ல. அப்ப சுத்தி இருக்கிற போலீஸ் ஆபீசர்லாம் என்ன காரணம்னு கேட்டா நான் ஒருத்தன் கையை நீட்டு அந்த பார்த்து இவன் பயந்து போறானே இவன் எங்க பல பேரோட சண்டை போட்டிருப்பான்னு சொல்லப்போம். இப்ப ஹீரோவுக்கு அடிக்கடி சாக்லேட் தருவாங்களா அந்த பாட்டிமா அவங்கள தான் காட்டுறாங்க. அவங்க தள்ளு வண்டியில பழைய பொருளை எடுத்துட்டு கொண்டு வரவும் அந்த பாட்டி வயசானவங்க அந்த வண்டியை வேகமா இழுத்துட்டு போக முடியல. அப்பதான் பின்னாடி ஒரு கார் வரவும் அதுல இருக்கிற ஆளும் அவன் போற வழியில தான் பாட்டிமா போயிட்டு இருக்கவும் அவங்கள விலக சொல்லி கண்டினியூஸா ஆரன் அடிச்சுட்டே இருக்க. அந்த பாட்டிமாலையும் வேகமா போக முடியல. அதனால வெறுப்பானவன் அவங்க மேலேயே கார்ல மோதவும் அவங்க கீழே விழுந்து உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு ஒரு ஆளு பாட்டிமாவுக்கு உதவி பண்ண வர அதுக்குள்ள அவங்க இறந்து போயிடுவாங்க. அதனால உதவி பண்ண வந்த ஆளும் கோவப்பட்டு அந்த கார்ல வந்து ஆள் அடிக்கவும் அங்க போலீஸ் ஆபீசர் வந்துருவாங்க. பாட்டிமாவோட டெட் பாடி ஆம்புலன்ஸ்ல கொண்டு போகவும் அவங்க மேல கார் மோதின ஆளை அரெஸ்ட் பண்றாங்க. கூடவே அவன் அடிச்சதுக்காக பாட்டிமாவுக்கு உதவி பண்ண வந்த அந்த பையன்கிட்டயும் நீ ஆக்சிடென்ட் பண்ணதால அடிச்சிருக்க கூடாது இது சட்டப்படி தப்புன்னு அவனையும் அரெஸ்ட் பண்ண. அவனும் நான் எந்த தப்புமே பண்ணலன்னு சொல்றான். ஆனா போலீஸ் ஃபோர்ஸ் பண்ணி அவனை கூட்டிட்டு போகவும் அதுக்கு அடுத்த நாள் தலைப்புச் செய்தி நியூஸ்ல டெலிகாஸ்ட் ஆகுது. அந்த நியூஸ்ல ஆக்சிடென்ட் பண்ண ஒருத்தையும் இப்ப போலீஸ் பாதுகாப்புல ஹாஸ்பிட்டல் இருக்கிறதாவும் உதவி பண்ண வந்த ஆளை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனதாவும் நியூஸ்ல டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. அந்த போலீஸ் அகாடமியில இருக்க ஹீரோ ஜியாங்கும் பார்க்க இறந்து போனது தனக்கு சாக்லேட் திறந்த பாட்டிமா தான் தெரியவும் அவங்க சாவுக்கு காரணமான ஆளை மேல
ரொம்பவே கோவப்படுறான். அதுக்கப்புறம் யாருக்குன்னு தெரியாம நைட் ப்ரொஃபஸரோட ரூமுக்கு வந்து கேஸ் டீடைல்லாம் செக் பண்ணும்போது அந்த தூரத்துல இருந்து யாரோ ஒரு ஆள் பாக்குற மாதிரி காட்டுறாங்க. ஆனா அது யாருன்னு தெரியல. இப்ப ஹீரோவுக்கு மறுபடியும் வீக்கெண்ட்ல லீவ் கிடைக்க ஊருக்கு போறாரு. இப்ப கட் பண்ண ஒரு ஆளை தான் காட்டுறாங்க. இவன் வேற யாரும் இல்ல, பாட்டிமா மேல கார் மோதனால அவனோட பேரு சூன். அந்த சூனோட பிரதர் தான் இவன். இப்ப பாட்டிமாவோட வீட்டுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசி அவன் தம்பியை வெளியில கொண்டு வரலாம்னு சொல்லி ட்ரை பண்றான். தன்னோட பிரதரை கேஸ்ல இருந்து வெளியில கொண்டு வர உங்க உதவி தேவைப்படுது, நான் நிறைய பணம் தரதான் சொல்லி அந்த கதவை தட்டிட்டே இருக்க உள்ள இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லைன்னு சொல்லி கோவப்பட்டு அங்க இருந்து போறான். கட் பண்ணா வீட்டுக்குள்ள ஒரு தாத்தாவை தான் காட்டுறாங்க. இந்த தாத்தா தான் பாட்டிமாவோட ஹஸ்பண்ட். ரொம்ப நாளாவே அன்கான்சியஸா தான் இருக்காரு. இவரை பாத்துக்கிறது எல்லாமே பாட்டிமா தான். இப்ப அவங்களும் இறந்து போயிட்டாங்க. இப்ப சூனோட பிரதரை தான் காட்டுறாங்க. தாத்தாவை பார்க்க முடியலன்னு கடுப்பாகி ஒரு பாருக்கு வரான். அப்ப அவன் பின்னாடியே ஜியான் விஜிலாண்டியா வந்து அவனை அடிக்கவும் அப்படியே கட் பண்ணா டிவி ஸ்டேஷனை தான் காட்டுறாங்க. இப்ப ரீசெண்டா சோசியல் மீடியால பாப்புலர் இருக்க கேஸ் தான் அது, அந்த பாட்டிமாவோட கேஸ் தான். கண்டிப்பா அந்த விஜிலாண்டி பாட்டிமாவை ஆக்சிடென்ட் பண்ண அந்த சூனை தேடி வருவான். அந்த டைம் அவனை நம்ம வீடியோ எடுக்கணும்னு ஆக்சிடென்ட் பண்ண அந்த சூன் இப்ப ஹாஸ்பிட்டல் இருக்கிறதாவும் ஹாஸ்பிட்டல சுத்தி நம்ம சேனல்ல சேர்ந்து எல்லா ஆளுங்களும் இருக்கணும்னு விஜிலாண்டி எந்த வழியில வந்தாலும் அவனை கண்டிப்பா நம்ம வீடியோவோ இல்ல போட்டோவோ எடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்க. இப்ப அந்த சூனியா இருக்க ஹாஸ்பிட்டல் தான் காட்டுறாங்க. அவன் பாதுகாப்புக்காக கூடவே ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்க. அவருக்கு ஒரு கால் வருது. அதுல பார்க்கிங்ல உள்ள அவர் கார் மேல இன்னொரு கார் மோதிருச்சுன்னு உடனே அவர் அங்க இருந்து கிளம்ப. இதை நம்ம ஹீரோட வேலை தான். அவரை டைவர்ட் பண்ணிட்டு இப்ப அந்த சூன் இருக்க ரூமுக்கு வரவும் அங்க அவனை மிரட்டி கோர்ட்ல ஜட்ஜ் முன்னாடி நீ பண்ண தப்ப ஒத்துக்கோ, அதுக்கான தண்டனை ஏத்துக்கோ, இல்லனா நீ நம்ம மறுபடியும் மீட் பண்ணுவ. அப்படி மீட் பண்ணும்போது அந்த பாட்டி இறக்கும் போது எவ்வளவு வேதனை அனுபவிச்சாங்களோ அதை விடவும் பல மடங்கு வேதனை அனுபவிப்பேன்னு சொல்ல கட் பண்ண இப்ப டேட்டிவ் கோவியம் அவரோட டீமும் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அங்க சூனோட பாதுகாப்புக்காக இருந்த போலீஸ் கீழே வந்திருக்கதை பார்த்துட்டு எதுக்காக கீழே வந்தன்னு கேட்க என் கார் மேல யாரோ மோதிட்டாங்கன்னு கால் வந்துச்சு, அதனாலதான் வந்ததா சொல்லிட்டு காரை செக் பண்ணவும் அதுல அடிப்பட்ட மாதிரி எந்த ஒரு அடையாளமும் இல்ல. இது தெரியவும் யாரும் அவங்களை வேணும்னே டைவர்ட் பண்ண ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிற அது விஜிலாண்டோட வேலை தான் இருக்கும்னு அங்க இருந்து வேகமா ஓடுறாங்க. அதே டைம் ஜோயின் ஆல்ரெடி அந்த சூனை மீட் பண்ண அவனை அட்மிட் பண்ண ஃப்ளோர்ல இருக்க ரூமுக்கு தான் போயிட்டு இருக்கவும் அவரை கிராஸ் பண்ணி ஒரு டாக்டர் போறாரு. அந்த டாக்டர் ஷூவின் ட்ரெஸ்ஸையும் பார்த்துட்டு டவுட் வர அவன் பின்னாடி போக ட்ரை பண்ணவும் அப்போ சூனோட ரூம்ல இருந்து சவுண்ட் வர உடனே ஜோயினும் மத்த போலீஸ் ஆபீசர் அங்க வராங்க. சூனும் யாரோ ஒருத்தன் ஒரு பிளாக் அவுடி மாறிட்டு தன்னை மிரட்டிட்டு இங்க இருந்து போனதா சொல்ல அது விஜிலாண்டியோட வேலை தான் இருக்கும்னு போலீஸ் ஆபீசர் அந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா தேட ஆரம்பிக்கிறாங்க. அதே டைம் ஹீரோ அங்க இருந்து பேக் டோர் வழியா போகவும் இப்போ சூன் உதவிக்காக அவனோட பிரதரோட நம்பருக்கு தான் கால் பண்ணவும் ஆனா மொபைல் ரிங் ஆகுறது என்னமோ அவன் ரூம்ல தான். செக் பண்ணி பார்த்தா அங்கதான் அவன் பிரதரோட மொபைலும் அதுல அவன் அடி வாங்கின மாதிரியே வால் பேப்பர் இருக்கு. இதுவும் நம்ம ஹீரோட வேலை தான். அப்பதான் அந்த ரூமுக்குள்ள ஹீரோட டூப்ளிகேட் வரவும் அந்த சூனோட தலையிலேயே அடிச்சிட்டு குற்றத்துக்கான தண்டனை இன்னொரு குற்றம் தான் தர முடியும்னு மாடியில இருந்து அவனை கீழே போடவும் அவன் ஒரு கார் மேல விழுந்து இறந்து போயிடுவான். அந்த சவுண்ட் சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் கேட்க ஹீரோவும் கேட்கிறாரு. அப்பதான் அந்த டூப்ளிகேட் அந்த ஹாஸ்பிட்டலோட மாடியில இருந்து ரோப் மூலமா கீழே இறங்கி அங்க உள்ள ஒரு ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு தப்பிக்க ட்ரை பண்றான். அந்த போலீஸ் ஆபீசர் யாரும் நோட் பண்ணல. ஆனா ஹீரோ நோட் பண்ணிட்டு வேகமா அந்த ஆம்புலன்ஸ்குள்ள வந்து ஏறவும் இப்பதான் ஒரிஜினல் டூப்ளிகேட்டும் முதல் முறையா மீட் பண்றாங்க. அந்த டூப்ளிகேட்டும் ஹீரோட நேம் ஜியாங்னு சொல்லி கூப்பிடவும் ஜியாங் தான் விஜிலாண்டினும் அவனை பத்தின எல்லா விஷயமும் உனக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப கட் பண்ணா ஆம்புலன்ஸ் ஆள் இல்லாத ஒரு பிரிட்ஜுக்கு மேல கொண்டு வரவும் அங்க அந்த டூப்ளிகேட்டும் நீ நானும் மீட் பண்ற இந்த மூமெண்ட்டுக்காக நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதை விட ஹாஸ்பிட்டல்ல உள்ள எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜையும் நான் எரேஸ் பண்ணிட்டேன், அதனால உனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்ல இவன் தான் சியூன் கேஸ்லயும் ஹீரோவுக்கு உதவி பண்றதுக்காக அந்த அபார்ட்மெண்ட்ல உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜை எரேஸ் பண்ணிருப்பான். இப்படி ஹீரோவுக்கு இன்டைரக்டா ஹெல்ப் பண்றதா சொல்லவும் ஜியாங் உடனே அந்த டூப்ளிகேட்டோட சண்டை போட ஆரம்பிச்சிருவான். அவனும் சமாளிக்க ட்ரை பண்றான். ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சரிசமமா தான் சண்டை போட அந்த டூப்ளிகேட்டும் ஜியாங்கிட்ட உன்னால எத்தனை நாள் இப்படி போலீஸ் தப்பிச்சிட்டு இருக்க முடியும்னு நினைச்சிட்டு இருக்க, கண்டிப்பா ஒரு நாள் மாட்டுவா, அப்படி மாட்டக்கூடாதுன்னா என் உதவி உனக்கு தேவைப்படும்னு சொல்ல ஹீரோவும் நான் குற்றவாளிகளை தண்டிக்க அவங்களோட சண்டை போடுறதில்ல, அதுக்கு பதிலா பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் தான் முயற்சி பண்றேன், உன்ன மாதிரி குற்றவாளிகளை வேட்டையாடுறேன்னு எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே தொடர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அந்த டூப்ளிகேட் ஸ்லிப் ஆகி பிரிட்ஜ் மேல தொங்கிட்டு இருக்கவன் ஜியாங்கிட்ட நான் யாரு எப்படி இருப்பேன் நீ தெரிஞ்சுக்க விரும்புறியா, நான் என் மாஸ்க் எடுக்கட்டுமான்னு கேட்க அதுக்கு நம்ம ஹீரோவும் எனக்கு அது தேவையே இல்லை, ஆனா இனிமேல் என்னோட வழியில மட்டும் வராதான்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகவும் இப்ப கட் பண்ணா ஜோயினை தான் காட்டுறாங்க. இறந்து போன அந்த சோன் அவனோட ரூமுக்கு போகும்போது ஜோயினை கிராஸ் பண்ணி ஒரு பர்சன் போயிருப்பார்ல, அவனை பார்க்க கூட டாக்டர் மாதிரி இருந்திருக்காதுன்னு சொல்லி டவுட் வந்திருக்கும்ல, அவன் தான் ஒருவேளை விஜிலாண்டியா இருக்கும்னு சொல்லி டவுட் வர உடனே இந்த ஹாஸ்பிட்டல்ல உள்ள எல்லா ஸ்டாஃப்ஸோட டீடைல்ஸும் செக் பண்ணி பாக்குறாரு. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஹைட் சொல்லி இந்த ஹைட்ல இங்க யாரும் வேலை பாக்குறாங்களான்னு கேட்க அங்க உள்ள ஸ்டாஃப் நீங்க சொல்ற ஹைட்ல இங்க ஸ்டாஃப் டாக்டர்னு யாருமே இல்லைன்னு சொல்லவும் அப்ப வந்தது கண்டிப்பா விஜிலாண்டியா தான் இருக்குமேன்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆக இப்ப சோயோட பிரதர் தான் காட்டுறாங்க. அவன் ஆளுங்க கிட்ட என் தம்பியை யாரோ ஒருத்தன் கொண்டு இருக்கான், அவனை இன்னும் போலீஸால பிடிக்க முடியல, எப்படியாவது அவனை யாருன்னு தேடி கண்டுபிடிங்கன்னு சொல்லவும் அப்ப அந்த இடத்துக்கு ஜோயின் வராரு. சோனோட பிரதர்ட்ட உன் தம்பியை கொண்டது யாருன்னு நாங்களும் கண்டுபிடிக்க ட்ரை பண்றோம், அதனால நீ கொலை பண்றவனை பழி வாங்குறதுக்காக அவனை தேடி போய் எதுவும் பிரச்சனைல மாட்டிக்காதன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போகவும் இப்ப கற்பனா ஒரு பெரிய கம்பெனி தான் காட்டுறாங்க. அந்த கம்பெனியோட வைஸ் சேர்மன் இவனோட பேரு காங். இவன் தான் விஜிலாண்டியோட டூப்ளிகேட். இவன் யார் இவன் பண்ற வேலை என்ன, இந்த டூப்ளிகேட்டா இருக்க எல்லா விஷயமும் செக்ரட்டரிக்கு மட்டும் தெரியும். அந்த செக்ரட்டரிட்ட நேத்து விஜிலாண்டியை நான் மீட் பண்ணதாவும் ஹாஸ்பிட்டல் நடந்த விஷயத்த நான் சொல்லி அந்த நேரத்துல ரிப்போர்ட்டர் கிம்மும் அவங்க டீமும் அங்க இருந்திருக்காங்க. அவங்களை யாரும் ஜியாங்க ரெக்கார்ட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு கிம்மோட ஒரு மீட்டிங் ரெடி பண்ண சொல்லவும்
சொல்லவும் காங்கஸ் பண்ணது ரைட் தான். கிம் அவங்க கிட்ட இருக்க எல்லா ஃபுட்டேஜையும் செக் பண்ணதுல ஜியாங்கோட முகம் தெரியற மாதிரி அவங்க கிட்ட ஒரு ஃபுட்டேஜ் இருக்கு. அதை ஒரு பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணிக்கவும் இப்ப காங்க தான் காட்டுறாங்க டிவி ஸ்டேஷனுக்கு வந்து அங்க உள்ள கிம்ம மீட் பண்ணி உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். விஜிலாண்டி பேரை வச்சு அவனை ஒரு ஹீரோவாக்குனது நீங்க தான் தெரியும். இப்ப குற்றங்கள் நிறைய குறைஞ்சிருக்கு, மக்கள் நிறைய பேர் நிம்மதியா இருக்காங்க. அதுக்கு விஜிலாண்டி மட்டும் இல்ல நீங்களும் ஒரு வகையில காரணம். ஆனா இப்ப உங்ககிட்ட விஜிலாண்டியோட வீடியோ ரெக்கார்ட் இருக்கதா கேள்விப்பட்டேன். அது எனக்கு வேணும்னு கிம்ட்ட கேட்கவும் கிம் அதை தர மறுக்கிறாங்க. ஆனா அதே இடத்துல தான் டிவி சேனலோட மேனேஜரும் சேர்மனும் இருக்கு. இந்த காங் தான் நம்ம சேனலோட மிகப்பெரிய ஸ்பான்சர். அவர் கேட்ட அந்த ஃபுட்டேஜ் நீ கொடுத்துதான் ஆகணும். அதோட உங்ககிட்ட இருக்க அந்த ஃபுட்டேஜ் நம்ம சேனலுக்கு சொந்தமானதுன்னு சொல்ல காங் அவங்க ரெண்டு பேரும் வெளியில வெயிட் பண்ண சொல்லிட்டு கிம்ட்ட எனக்கு நல்லாவே தெரியும் விஜிலாண்டியை உனக்கு ரொம்பவே பிடிக்கும்னு. அதே மாதிரி தான் எனக்கும். நம்ம வேலை என்ன தெரியுமா, அவனை பாதுகாக்கிறது. உங்ககிட்ட இருக்க வீடியோவால விஜிலாண்டியோட அடையாளங்கள் வெளியில வர வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம வெளியில வரக்கூடாது, அதை நம்ம பாதுகாத்தே ஆகணும்னு அந்த ஃபுட்டேஜ் இருக்க பென்ட்ரைவை வாங்கிட்டு போகவும் இப்ப கட் பண்ணா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு மீட்டிங் போட்டு விஜிலாண்டி கேஸ பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அங்க உள்ள மத்த போலீஸ் ஆபீசர்களும் ஜோயன்ட் இதுவரைக்கும் நடந்த கொலைகள் எல்லாத்தையுமே ப்ரொஃபசர் ஒரு ரிப்போர்ட்டா கொடுத்திருக்காரு. போலீஸ் எந்த மெத்தட்ல குற்றவாளி பிடிப்பாங்களோ, எந்த மெத்தட்ல குற்றவாளிகளை பத்தி டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்களோ அதே பேட்டர்னை தான் அந்த விஜிலாண்டி யூஸ் பண்ணிருக்கான். நம்ம தேடுற விஜிலாண்டி ஒரு போலீஸா இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு ப்ரொஃபசர் கொடுத்த ரிப்போர்ட் கொடுக்கவும் ஜோயின் அதை பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்றதுக்காக ப்ரொஃபசரை பார்க்க போலீஸ் அகாடமிக்கு வரவும் இன்னொரு பக்கம் ஜியாங் அவன் ஃப்ரெண்ட்ஸோட வரும்போது ஜோயின் அவங்களை கிராஸ் பண்ணி போகவும் அப்பதான் திடீர்னு ஸ்ட்ரைக் ஆகுது. இதுக்கு முன்னாடி அந்த பையனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு யோசிக்கிறாரு. அப்பதான் ஹாஸ்பிட்டல்ல தன்னை கிராஸ் பண்ணி போன அந்த பையனும் இதே மாதிரி இருந்தா ஞாபகம் வராது. அதை காட்டிக்காம ப்ரொஃபசர் வந்து மீட் பண்ணி உங்க ரிப்போர்ட்டை பத்தி தான் நான் பேச வந்ததா சொல்லவும் அவரோட ரூம்ல 2 கம்ப்யூட்டரும் எக்ஸ்ட்ரா சேர் இருக்கதையும் பார்த்துட்டு அந்த கம்ப்யூட்டர் யார் யூஸ் பண்றாங்கன்னு கேட்கவும் சர்வர்ல டேட்டாவை அப்லோட் பண்றதுக்காக என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லவும் ஜோயினும் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட போட்டோவை காட்ட முடியுமான்னு கேட்க ப்ரொஃபசர் முடியாதனும் அபிஷியல் வாரண்ட் இல்லாம அந்த ஸ்டூடெண்ட்ஸோட இன்ஃபர்மேஷனை தர முடியாதுன்னு சொல்ல அதனால ஜோயினும் ப்ரொஃபசர் கொடுத்த ரிப்போர்ட்டை பத்தி கேட்கிறாரு. நீங்க கொடுத்த ரிப்போர்ட்ல அந்த விஜிலாண்டி குற்றவாளிகளை பிடிக்க போலீஸ் மெத்தட் தான் யூஸ் பண்றான் இருக்கு. அப்ப நம்ம தேடுற விஜிலாண்டி ஒரு போலீஸா இருக்குமான்னு கேட்க ப்ரொஃபசரும் அதே நாள் கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஆனா அந்த விஜிலாண்டி ஒரு போலீஸா இருந்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கவும் ஜோயின் என்ன சொன்னாருன்னு தெரியல. ஆனா அப்படியே சீனை கட் பண்ணா ஜோயின் இப்ப போலீஸ் அகாடமில இருந்து கிளம்பவும் அத தூரத்துல இருந்து ஜியாங் பாத்துட்டு இருக்க. இப்ப கிம்ம தான் காட்டுறாங்க. அடுத்தவங்க ப்ரோக்ராம்காக சாம்டவுன்ங்கிற ஒரு மிகப்பெரிய கம்பெனியோட சேர்மனை பத்தி தான் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கவும் கட் பண்ணா மறுபடியும் போலீஸ் அகாடமில உள்ள ஜியாங்கோட ரூமை தான் காட்டுறாங்க. அங்க அவனோட ஃப்ரெண்டு வந்து மின் கிட்ட இன்னைக்கு நம்ம அகாடமிக்கு பல்கா அர்னால்டுக்கு அண்ணன் மாதிரி ஒரு ஆள் வந்தானே, அது யார் தெரியுமா, ரீஜனல் டிபார்ட்மெண்டோட ஹெட். அவர் தான் விஜிலாண்டி கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு அவர் நம்ம ப்ரொஃபசரை பார்க்க வந்திருக்காரு. அதுக்கு என்ன காரணமா இருக்கும், என் கெஸ் மட்டும் கரெக்டா இருந்தா அவர் விஜிலாண்டியை பிடிக்க பக்கத்துல நெருங்கிட்டு இருக்காருன்னு சொல்லவும் அதை கேட்ட ஹீரோவும் எங்க தான் சீக்கிரமா மாட்டிக்க போறோம்னு நினைக்க அப்பதான் காங்கிட்ட இருந்து கண்டினியூவா மெசேஜ் வந்துட்டு இருக்கு. எப்பவும் நான் உனக்கு உதவி பண்ண தயாரா இருப்பேன், இப்படிக்கு உன்னோட ஃபேன். அதை பார்த்துட்டு அவங்கிட்ட உதவி கேட்கலாமா என்னன்னு சொல்லி யோசிக்கவும் கட் பண்ணி இப்ப ஜோயினை தான் கட்டுறாங்க. அந்த சூன் இறந்து போன ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல இருக்க ஹோட்டலுக்கு வரவும் அந்த ஹோட்டலோட ஓனரும் ரொம்ப நேரமா கஸ்டமரே வராம காத்துட்டு இருக்க. ஜோயினை பார்த்துட்டு நம்ம ஹோட்டலுக்கு கஸ்டமர் வந்துட்டாங்கன்னு நினைச்சு வேகமா வந்து ஜோயின்ட்ட உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்க ஜோயினும் ஹோட்டலுக்கு வெளியில இருக்க சிசிடிவி செக் பண்ணணும்னு சொல்ல அவரும் வந்தது கஸ்டமர்லாம் தெரியும். சார் நீங்க எத்தனை தடவை சிசிடிவி செக் பண்ணுவீங்க, நேத்து தானே வந்து 2 தடவை செக் பண்ணிட்டு போனீங்கன்னு சொல்லவும் அது யார் என்னன்னு விசாரிக்கவும் அப்பதான் ஜோயினுக்கு இதுக்கு முன்னாடியே ஒரு கும்பல் இங்க வந்ததாகவும் அந்த கும்பல் சிசிடிவி செக் பண்ணது போனதாகவும் தெரிய வருது. அந்த கும்பல் வேற யாரோடது இல்ல, சோன் பிரதரோட கும்பல் தான் தெரிய வரவும் உடனே அவனை மீட் பண்ண வர அவனோட ஆளுங்கெல்லாம் ஜோயினை தடுக்க ட்ரை பண்றாங்க. அவங்களை அடிச்ச ஆளுக்கு ஒரு பக்கம் தூக்கி போட்டுட்டு இருக்க. அதை பார்த்தா சூனோட பிரதர் பயந்து போகவும் ஒரு இடத்துக்குள்ள போய் கேட்டை லாக் பண்ணிட்டு உட்காந்துருவான். அதுக்குள்ள ஜோயின் வர முடியாதுன்னு நினைச்சா ஜோயின் அந்த கேட்டையை உடைச்சிட்டு உள்ள வரவும் அதை பார்த்துட்டு சூனோட பிரதர் பயந்து போறான். நான் ஏற்கனவே உன்னை வார்ன் பண்ணல, அதை மீறி விஜிலாண்டியை தேட ட்ரை பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு சூனோட பிரதரை மிரட்டிட்டு அங்க இருந்து போகவும் கட் பண்ணா போலீஸ் அகாடமில இருக்க ஹீரோவை தான் கட்டுறாங்க. கிளாஸ்ல இருக்கும்போது ப்ரொஃபசர் அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டு இருக்காரு. அப்ப ஜியாங்கோட பேர் வரவும் அவன் முகத்தை பாக்குறாரு. முகத்துல காயம் இருக்கவும் உனக்கு எப்படி அடிபட்டுச்சுன்னு கேட்க அதுக்கு ஜியாங்கோ ஜிம்ல எக்ஸசைஸ் பண்ணும்போது தவறுதலா அடிபட்டதா சொல்ல. ஆனா ப்ரொஃபசருக்கு டவுட் வந்து ஜிம்ல அடிபட்டா இப்படி காயம் படாது, என்கிட்ட உண்மையை சொல்லி எல்லாருக்கும் முன்னாடி கேட்க அப்பதான் அங்க உள்ள ஒரு ஸ்டாஃப் வந்து ஜியாங்க தேடி போலீஸ் ஆபீசர் வந்திருக்கதா சொல்லவும் ஜியாங்கோட ப்ரொஃபசர் அந்த போலீஸை வந்து மீட் பண்ண போலீஸ் ஆபீசர் ஒரு கேஸை பத்தி விசாரிக்க வந்ததா சொல்றாங்க. அதோட அங்க ஒரு பொண்ணு வர தன்னை சில பேர் குடிச்சிட்டு ஹராஸ் பண்ண ட்ரை பண்ணதாவும் அந்த டைம்ல ஜியாங் தான் வந்து உங்களோட சண்டை போட்டு தன்னை காப்பாத்தினதா சொல்ல ப்ரொஃபசரும் இதனாலதான் உன் முகத்துல அடிபட்டுச்சா ஏன் இதை சொல்லன்னு கேட்கவும் ஜியாங்கோ நான் போலீஸ் அகாடமில ஸ்டூடெண்டா இருக்கிறவன், தெருவுல சண்டை போடுறது தெரிஞ்சா நல்லா இருக்காதுல்ல, அதனால என் ஸ்டடீஸ்க்கு எதுவும் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு தான் நான் பொய் சொன்னதா சொல்ல இந்த பொண்ணு ஹீரோ காப்பாத்தவே இல்ல. ஹீரோ கண்டிப்பா ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் காங் இந்த பொண்ணு அனுப்பி இருக்கவும் இப்ப காங்க தான் காட்டுறாங்க. அவனோட செக்ரட்டரி வந்து நம்ம பிளான் பண்ண மாதிரி அந்த பொண்ணு அகாடமிக்கு போயிட்டா, இனிமேல் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்ல. முக்கியமா கிம் கிட்ட இருந்து கிடைச்ச வீடியோ ஃபுட்டேஜ் நான் ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டேன். அதுல ஜியாங்கோட அடையாளம் தெரியற மாதிரி எதுவும் இல்லனோ, அதனால அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்ல. அதோட இப்ப கிம் சாம்டோட பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கேட்ட காங்கோ இதுக்கப்புறம் தான் கேம் சூடு பிடிக்க போறதா சொல்ல கட் பண்ணா ஜியாங்க தான் காட்டுறாங்க. இன்னைக்கு சரியான நேரத்துல உதவி பண்ண ஒரு பொண்ணு அனுப்புனது காங்கோட வேலை தான்
தெரியவும் காங் சொன்ன மாதிரி தன்னால ரொம்ப நாள் தப்பிக்க முடியாதனும் தனக்கு ஒரு ஆள உதவி வேணும்னு சொல்லி யோசிக்க வேற வழி இல்லாம காங்க மீட் பண்றதுன்னு சொல்லி மெசேஜ் சென்ட் பண்ணவும் அதை பார்த்துட்டு காங் கடைசியா இந்த ஜியாங் தன்னோட உதவி வேணும்னு புரிஞ்சுக்கிட்டான்னு சொல்லி ஹாப்பியாகவும் இப்ப கிம்ம தான் காட்டுறாங்க. ஒரு ரிப்போர்ட்டர் தான் மீட் பண்ண வந்திருக்காங்க. ஏன்னா அவனுக்கு சாம்டோனை பத்தி சில இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். அதை கலெக்ட் பண்ண தான் இங்க வந்திருக்கவும் அந்த ரிப்போர்ட்டரும் அந்த சாம்டன் உலகத்துக்கு முன்னாடி ஒரு பிசினஸ் மேன், கேம் டெவலப்மெண்ட் எக்ஸ்போர்ட் பண்ண பல பிசினஸ் பண்ணாலும் அவனுக்கு இல்லீகலாவும் நிறைய பிசினஸ் இருக்கு. அதுல முக்கியமானது ட்ரக்ஸ் சேல் பண்றதோ ஆன்லைன் கேமிங் தான். இது வரைக்கும் அவனுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்த யாரும் உயிரோட இல்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட விஜிலாண்டி சிஏன்னு ஒரு ஆளை கொலை பண்ணிருப்பானே, அவன் கூட சாம்டோட ஆளு தான். அந்த சாம்டோனை பத்தி இன்னும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்ச ஒரு ஆக்டர் எனக்கு தெரியும். அவனை நம்ம மீட் பண்ணா நமக்கு எதுவும் க்ளூ கிடைக்கும்னு சொல்ல இவங்க ரெண்டு பேருமே இந்த அளவு சீரியஸா பேசிட்டு இருந்த சாம்டோனை தான் காட்டுறாங்க. அவனுக்கு சொந்தமான ஒரு இடத்துக்கு தான் வரவும் இந்த சாம்டோனின் கீழே ஒரு கேங்ஸ்டர் கும்பலே இருக்கு. இன்னும் தெளிவா சொன்னா இவன் ஒரு டான் மாதிரி. அவன் ஆளுங்க ரெண்டு பேரை பிடிச்சு கட்டி போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அதுல ஒருத்தன் சாம்டோனுக்கு அகைன்ஸ்டா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க ட்ரை பண்ணிருப்பான். இன்னொரு பர்சன் அவங்கிட்ட இருக்க ட்ரக்ஸை திருட்டுத்தனமா சேல் பண்ண ட்ரை பண்ணிருப்பான். அதனால அவங்க ரெண்டு பேருக்கு தண்டனை தரணும்னு உயிரோட இருக்கும் போதே அவங்க ரெண்டு பேத்தையும் மிருகங்களுக்கு சாப்பாடாக்க சொல்லிட்டாங்கிறது கிளம்பவும் இப்ப கிம்மி அந்த ரிப்போர்ட்டரை தான் காட்டுறாங்க. அந்த ரிப்போர்ட்டர் ஒரு ஆக்டரை பத்தியும் அவங்கிட்ட சாமோட இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொல்லிருப்பார்ல, அந்த ஆக்டர் தான் இப்ப மீட் பண்ண வந்திருக்கவோ. வீட்டுக்கு வந்து பார்த்தா அவன் கழுத்துல கயிறு மாட்டி இறந்து போயிருக்கவோ. உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. கட்பனா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க இன்வெஸ்டிகேஷன் ரூம் தான் காட்டுறாங்க. அங்க இருக்க ஒரு ஆபீசர் அந்த ஆக்டர் தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காருன்னு சொல்லவும் அப்ப ரிப்போர்ட்டர் அவர் தற்கொலை பண்ணி இறந்து போக வாய்ப்பே இல்ல. ஏன்னா அந்த ஆக்டரை மீட் பண்ண வரதா சொல்லியிருந்தாரு. என்ன மீட் பண்ண வரதா சொல்லியிருந்தவர் எதுக்காக திடீர்னு தற்கொலை பண்ணி இறந்து போகணும்னு கேட்க அதுக்கு அந்த போலீஸ் ஆபீசரும் எங்களை பொறுத்த வரைக்கும் இது சூசைட் தான். உங்களுக்கு எதுவும் டவுட் வந்தா இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் தான் அந்த ஆக்டர் இறந்து போனது கொலையா இல்ல தற்கொலையா தெரியும்னு சொல்ல கிம்மும் இந்த போலீஸை நம்பி பிரயோஜனம் இல்ல. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வராங்க. அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டர் அந்த ஆக்டர் உங்களை மீட் பண்ண ஒரு இடத்துக்கு வர சொல்லி இருந்ததா சொன்னீங்களா, அது எந்த லொகேஷன் கேட்கவும் கட்பனா ஜியாங்க தான் காட்டுறாங்க. மறுபடியும் வீக்கெண்ட் லீவுக்காக அவன் ஃப்ரெண்ட்ஸோட ஊருக்கு வந்துட்டு இருக்கும் போது அங்க பஸ் ஸ்டாப்ல அவனை மீட் பண்றதுக்காக ஒரு பொண்ணு வரா. இந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, காங் ஜியாங் உதவி பண்ண செட் பண்ண பொண்ணு தான். அந்த பொண்ணு தான் இப்ப ஜியாங்க மீட் பண்ண வந்திருக்கவும் என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்க ஜியாங் இருக்குன்னு சொல்லவும் அப்ப என் கூட வெளியில வான்னு சொல்லி கூப்பிட அதே டைம் தூரத்துல இருந்து இந்த பொண்ணும் ஜியாங்கும் பேசுறத ஜோயன் வாட்ச் பண்ணிட்டு இருக்க. அதை ஜியாங் பார்த்துட்டு நானும் உன்னை மீட் பண்ண தான் காத்துட்டு இருந்ததா சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் அங்கேயே கழட்டி விட்டுட்டு அந்த பொண்ணு கூட போகவும் ஃப்ரெண்டுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் செட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேரும் பொசசிவா ஃபீல் பண்ண இப்ப ஜியாங்கே அந்த பொண்ணை தான் காட்டுறாங்க. சாப்பிட்றதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு போகலாம்னு சொல்லி பேசிட்டு இருக்க. ஜியாங் பக்கத்துல இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல நீ எனக்காக வெயிட் பண்ணிட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஜோயனை மீட் பண்ண வரேன். ஏன்னா தூரத்துல இருந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்களே, என் உதவி எதுவும் வேணுமான்னு கேட்க அதுக்கு ஜோயனும் உன் ப்ரொஃபஸர் நானும் பல வருஷங்கள் ஒன்னா வேலை பார்த்திருக்கோம். விஜிலாண்டியோட கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றது நான் தான். இதுக்கு முன்னாடி நீ எங்கேயாவது பாத்திருக்கியான்னு கேட்க அதுக்கு ஜியாங்கோ இன்னைக்கு காலை அகாடமிக்கு வந்தீங்களே அப்ப பார்த்ததா சொல்ல அதுக்கு ஜோயனும் நான் உனக்கு ஒரு அட்வைஸ் தரட்டுமா, இன்னும் கொஞ்ச நாளை எப்படிட்டாலும் விஜிலாண்டியை பிடிச்சிருவேன். அதனால முட்டாள்தனமான இந்த ஒரு காரியமும் பண்ணாதான்னு சொல்ல போலீஸ் அகாடமில ஜியாங்க பார்த்த உடனே ஜோயனுக்கு புரிஞ்சிருச்சு இவன் தான் நம்ம தேடிட்டு இருக்க விஜிலாண்டின்னு. இருந்தாலும் அதை காட்டிக்காம இருக்க அதுக்கான காரணம் என்னன்னு ப்ரொஃபசர் ஜோயின் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. நம்ம தேடுற குற்றவாளி ஒருவேளை போலீஸா இருந்தா என்ன பண்றதுன்னு அதுக்கு ஜோயின் சொன்ன பதிலே இப்ப காட்டுறாங்க. நம்ம தேடுற குற்றவாளி மட்டும் ஒரு போலீஸா இருந்தா நான் கண்டிப்பா அவனை அரெஸ்ட் பண்ண மாட்டேன். அப்படி ஒருவேளை நான் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டா அதுவே மக்களுக்கு இடையில பிரச்சனைகளை உருவாக்கும். நிறைய பேர் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வருவாங்க. அதனால நான் எப்படிப்பட்ட ஒரு விஜிலாண்டி பிடிப்பேன் தெரியுமா, இந்த உலகத்துல வாழவே லாக்கியல்ங்கிற மாதிரி ஒருத்தனை பிடிப்பேன். அவன் தான் விஜிலாண்டின்னு எல்லாருக்கும் முன்னாடி நிரூபிப்பேன். அப்ப மக்கள் எல்லாம் அவனை ஹீரோவா பார்க்க மாட்டாங்க, ஒரு முட்டாளா பார்ப்பாங்க. அவனை சப்போர்ட் பண்ணதுக்காக ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லப்போ இப்ப பிரசன்ட்ல ஜோயின் ஹீரோ தான் விஜிலாண்டின்னு கண்டுபிடிச்சிட்டாரு. அதனால ஹீரோவுக்கு இன்டைரக்டா அட்வைஸ் பண்றாரு. ஹீரோவுக்கு அதெல்லாம் புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்க இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத தூரத்துல இருந்து காங்கோ பார்த்துட்டு தான் இருக்கான். இப்ப ஜியாங்க மீட் பண்ணதுக்கு அப்புறம் ஜோயின் அங்க இருந்து போக ஜியாங்கோ அவனுக்கு உதவி பண்ண அந்த பொண்ணு தான் மீட் பண்ண வரான். ரெண்டு பேருமே ஒரு ஹோட்டல்ல பேசிட்டு இருக்காங்க. நீ என்ன தெரிய போலீஸ் அகாடமிக்கு வந்தியே, யார் உன்னை அனுப்புனா, நான் இங்க இருக்கிறது எப்படி உனக்கு தெரியும்னு கேட்க அதுக்கு அந்த பொண்ணு நான் பார்ட் டைம் ஜாப் பாக்குறதுல இன்ஃபர்மேஷன் கொடுத்ததா சொல்றான். என்ன பார்ட் டைம் ஜாப் கேட்கவும் நீ தானே என்ன அனுப்புன உனக்கு தெரியாதான்னு கேட்கவும் ஹீரோவுக்கு எதுவும் புரியல. அப்பதான் அந்த பொண்ணு தெளிவா சொல்ல ஆரம்பிக்கிறா. இந்த பொண்ணு ஒரு ஏஜென்சில வேலை பார்த்துட்டு இருக்கவும் அந்த ஏஜென்சில இருந்து பொய்யா நடிக்கதான் இந்த பொண்ணு அனுப்பியிருப்பாங்க. இந்த பொண்ணு அனுப்புனது காங் தான். ஆனா அது அந்த பொண்ணுக்கே தெரியாது. ஹீரோ தான் எதுவும் பிரச்சனைல மாட்டிக்க கூடாதுன்னு தன்னை காப்பாத்திக்க ஏஜென்சி மூலமா உதவி கேட்டிருக்காரு நினைச்சிட்டு இருக்கவும் இப்ப ஹீரோ பேசுனதை வச்சு நீ என்ன ஏஜென்சி மூலமா கான்டாக்ட் பண்ணலாம், வேற யாரு கான்டாக்ட் பண்ணிருப்பான்னு கேட்கவும் அந்த டைம் தான் காங்கிட்ட இருந்து கால் வருது. காங் அவன் பண்ற எல்லா விஷயத்தையுமே மாட்டிக்கவே கூடாதுன்னு பிளான் பண்ணி தான் பண்ணிருப்பான். அதனாலதான் அந்த பொண்ணுக்கு அவங்கள போலீஸ் அகாடமிக்கு அனுப்புனது காங்கன்னு தெரியாத அளவு பத்திரமா இருந்திருப்பான். இப்ப ஹீரோவு கால் பண்ணி நீயும் ஜோயினும் மீட் பண்ணி பேசிட்டு இருந்தா நான் பாத்துட்டு இருந்தேன், உங்களுக்குள்ள என்ன நடக்குது, நீங்க என்ன பேசுறீங்கன்னு கேட்கவும் அதுக்கு ஹீரோ அது உனக்கு தேவையில்லாத வேலைன்னு சொன்னாலும் காங்க தேவையில்லாத வேலையா, இப்ப நீ நானும் ஒரே ப்ராப்ளம் தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு இருக்க பொதுவான எதிரினா அது ஜோயின் மட்டும் தான். அவர் கூட நீ என்ன பேசுதானு தெரிஞ்சுக்க உரிமை இருக்குன்னு சொல்ல அதுக்கு ஜியாங்கோ நான் தான் விஜிலாண்டிங்கிற உண்மை ஜோயின் கண்டுபிடிச்சிட்டாருன்னு சொல்ல அதை கேட்டக்காங்க இந்த உண்மை எப்படி ஜோயினுக்கு தெரியும்னு சொல்லி ஆச்சரியப்படவும் ஜியாங்கோ இன்னைக்கு நம்ம மீட் பண்றதா இருந்தாப்ல இன்னைக்கு நம்மளால மீட் பண்ண முடியாது, அதுக்கு பதிலாக நீ எனக்காக ஒரு வேலை பண்ண வேண்டியது இருக்கு. என் போனை எப்படி ஹேக் பண்ணி க்ளோன் பண்ணியோ அதே மாதிரி ஜோயினோட
போனையும் ஹேக் பண்ணி க்ளோன் பண்ணுன்னு சொல்ல காங் அதை கேட்டுட்டு நான் உன் போனை ஹேக் பண்ண விஷயம் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்க என்னை பத்தின இன்ஃபர்மேஷன்லாம் உனக்கு தெரியுதுன்னா கண்டிப்பா என்ன ஃபாலோ பண்ணிட்டு தானே இருப்பேன். அதுல என் போனே ஹேக் பண்ணிருப்பேன். இப்பவும் அதே வேலையை தான் நீ பண்ண போற. ஜோயோட போனை ஹேக் பண்ணதுக்கு அப்புறம் நீ நானும் மீட் பண்ணலாம்னு சொல்லவும் கட் பண்ண இப்ப கிம்மியும் அந்த ரிப்போர்ட்டரையும் தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் ஹார்பர்ல இருக்க கண்டெய்னர் வச்சிருக்க ஒரு இடத்துக்கு தான் வராங்க. இங்க எதுக்காக வந்திருப்பாங்கன்னா இறந்து போன ஆக்டர் லாஸ்டா சாவறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல தான் மீட் பண்ணலாம்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டருக்கு மெசேஜ் அனுப்பியிருப்பாரு. அதனாலதான் அவங்க 2 பேரும் இங்க வந்திருக்கவா அங்க எதுவும் சாம்டனை பத்தி க்ளூ கிடைக்குமான்னு சொல்லி தேடிட்டு இருக்க அப்ப அங்க லாக் ஆயிருக்க ஒரு இடத்த பார்க்கவும் அது கேப் வழியா பார்த்தா உள்ள சில கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு. அதனால சந்தேகம் வந்து அந்த பூட்டை உடைச்சிட்டு உள்ள வந்து பார்த்தா உள்ள ஒரு சர்வர் ரூமே இருக்கும். அதெல்லாம் கிம் அவங்க போன்ல போட்டோ பிடிச்சிட்டு இருக்கும் போது அந்த சர்வர் ரூம்குள்ள யாரோ வர மாதிரி சவுண்ட் கேட்கவும் 2 பேருமே ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்படி வந்த ஆளு வெளியில பூட்டு உடைஞ்சிருக்கத பார்த்துட்டு இந்த ரூமுக்குள்ள யாரோ ஒருத்தங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த இடம் ஃபுல்லா தேடிட்டு இருக்க கிம்முக்கு பக்கத்துல வந்துருவான். அந்த டைம் அவங்கள காப்பாத்துறதுக்காக அந்த ஆளுக்கு முன்னாடி ரிப்போர்ட்டர் ஓடி அவனை டைவர்ட் பண்ணவும் 2 பேரும் அங்க இருந்து தப்பிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களுக்குள்ள நடந்த பிரச்சனையில அந்த ரிப்போர்ட்டர் கத்தியால குத்திடுவான். இவனை இனிமேல் நம்ம கில்லர்னு சொல்லுவோம். அந்த கில்லரை பார்த்துட்டு பயந்து கிம் அங்க இருந்து முதல்ல தப்பிச்சு ஓடி போகவும் உடனே போலீஸை கான்டாக்ட் பண்ணி ஒரு டீமோட அந்த இடத்துக்கு வராங்க. ஆனா வந்து பார்த்தா அங்க அந்த சர்வர் ரூமும் இல்ல, இறந்து போன அந்த ரிப்போர்ட்டரும் இல்ல. போலீஸ் ஆபீசர்ஸும் இங்க எதுவும் இருக்க மாதிரி எந்த ஒரு டீடைலும் இல்லைன்னு சொன்ன அவங்க கேமராவை காட்டி இந்த லொகேஷனுக்கு நாங்க வந்தோம், என் கூட வந்து ரிப்போர்ட்டர் யாரோ ஒருத்தர் கொண்டுட்டான்னு சொல்லவும் போலீஸ் ஆபீசர்ஸும் நாங்க மறுபடியும் இன்வெஸ்டிகேஷன் பண்றோம், எதுவும் க்ளூ கிடைச்சா உங்களை கான்டாக்ட் பண்றதா சொல்லி கிம் அங்க இருந்து பத்திரமா போக சொல்லவும் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அடுத்த வர வீடியோல பார்ப்போம்.